அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்ப இதுல கடந்த வகுப்புகள் மூலமா 47 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சோம். அதுல மகா வாக்கிய விவேகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல கடைசியா 47வது ஸ்லோகம் நமக்கு என்ன புரிய வச்சது அப்படின்னா, தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்துல தத் என்ற அது அப்படிங்கிற வார்த்தையும், தொம் என்கின்ற நீ அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம பிரிச்சு பார்த்தா எப்படி தெரியுது? அது இது அப்படிங்கிற 2 விஷயங்களா தெரியுது. எங்கேயோ இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத தத்து என்றும், நீதான் அது அப்படின்னு சொல்றத தொம் என்றும், இங்க 2 வார்த்தைகள் கையாளப்படுவதை நம்ம தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்துல பார்க்கிறோம். ஆனா இங்க 2ம் எதனால மாறுபட்டு தெரியுது அப்படின்னு பார்த்தா, அது உபாதி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். உபாதினா மைண்ட் அல்லது பாடி, இந்த நிலையில தான் அது மாறுபட்டு காணப்படும். ஆனா இதற்கு ஆதாரமா ஒரே ஒரு சைத்தன்யம் இருக்கு, அதுதான் பிரம்மம் அப்படின்னு நம்ம கடந்த 47வது செயல்ல புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப 48ல என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். 48வது ஸ்லோகம். மகாவித்யே விகாயைவம் உபாதி பரஜீவயோகோ அகண்டம் சச்சிதானந்தம் பரம் பிரம்மைவ லட்சதே. இந்த 48 இதுல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, பரமாத்மாவிற்கும் ஜீவனிற்கும் உரியதாக கருதப்படும் மாயை மற்றும் அவித்தை உபாதிகளை முழுமையாக நீக்கும் போது பிளவு இல்லாத சச்சிதானந்த சுபாவமான அந்த பரபிரம்மம் நமக்கு தெரிய வரும் என்று சொல்றார். அதாவது பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் என்ன பிரச்சனை? உபாதி. அதாவது எங்கேயோ இறைவன் இருக்கிறான், அவன் எல்லையற்ற இந்த பிரம்மாண்டமா இருக்கிறான், அகண்டமா இருக்கிறான், அப்படி இருக்கிறான், சூரியனா இருக்கிறான், சந்திரனா இருக்கிறான், அப்படி இப்படி நம்ம என்னென்ன விஷயங்கள் இந்த உலகத்துல பாக்குறோமோ அது எல்லாம் ஈஸ்வர நிலையில பாக்குறதுனால அது ஒரு பிரம்மாண்டமா நமக்கு தெரியுது. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு உபாதியா ஒட்டுமொத்த உடலா ஈஸ்வரன் இருக்கிறது நமக்கு தெரியுது. ஆனா நம்மை தனித்து பார்க்கும்போது நான் ஒரு சாதாரண ஆளு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த 2ம் எந்த நிலையில மாறுபட்டு காணப்படுது அப்படின்னா, நான் சாதாரண ஆளு அப்படின்னு நினைக்கிறது நம்ம இடத்துல இருக்கிற அஜ்ஞானம், அவித்தியை காரணமா இருக்கு. எல்லையற்ற இந்த பிரபஞ்சமா இருப்பதை பார்த்து பிரமிச்சு போறதுக்கு மாயை காரணமா இருக்கு. அப்ப 2 உபாதிகள் இருக்கு. ஒரு உபாதி மாயை, இன்னொரு உபாதி அவித்யை. அப்ப மாயை என்றால் ஈஸ்வரன், அவித்யை என்றால் ஜீவன். அப்ப இங்க ஈஸ்வர ஜீவ வேறுபாடுகள் கொடுக்கப்பட்ட உபாதியில் இருக்கிறது அப்படின்னு நமக்கு புரிஞ்சிட்டா, நாம இந்த 2 உபாதியை நீக்கிடணும். இங்க மாயையும் கிடையாது, ஜீவனும் கிடையாது. அதாவது ஜீவன்னா அவித்யையும் கிடையாது அப்படின்னு 2ஐயும் நீக்கி பார்த்தா, அங்க பிளவுபடாத சச்சிதானந்த ஸ்வரூபம் மட்டுமே இருக்கிறது. அதுதான் இங்கு சுட்டி காட்டப்படுகிறது என்று இந்த இடத்துல 48வது ஸ்லோகத்துல அழகா புரிய வைக்கிறார். அப்படி புரிய வைக்கும் போது தான் அந்த தத்துங்கிறத தூக்கி மாயைய உபாதின்னு சொல்றாரு, தொம்முங்கிறத எடுத்து போட்டு அவித்தைய உபாதி அப்படின்னு புரிய வச்சிட்டார். அப்ப உபாதிகள் முழுவதுமாக விலகிவிட்டால் எது மீதம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மாயை அவித்யா இந்த வேறுபாடு நீங்கினா இருப்பது பிரம்மம் மட்டுமே. அதுதான் இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இங்க இந்த 48லயும் புரிய வச்சிட்டார். அடுத்தது 49க்கு போறோம். ஸ்லோகம். சவிகல்பஸ்ய லக்ஷ்யத்வே லக்ஷ்யஸ்ய ஷாத் அவஸ்துதா நிர்விகல்பஸ்ய லக்ஷ்யத்துவம் ந திருஷ்டம் ந ச சம்பவி. இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, கருத்து வேறுபாடுகளுடன் கூடிய சவிகல்ப நிலையிலே ஏதாவது ஒன்றை இலக்கு என்று எடுத்துக்கொண்டால் அந்த இலக்கு உண்மை பொருள் கிடையாது. அது மாதிரியே கருத்து வேறுபாடுகள் இல்லாத நிர்விகல்ப நிலையில் எதையாவது இலக்கு என்று எடுத்து காட்டுவது எங்கும் காணப்படவில்லை, அது சாத்தியமும் அல்ல அப்படின்னு ரொம்ப ஒரு ஆழமான விஷயத்தை பேசுறாரு. இங்க வித்யாரண்யர் இந்த 49வது ஸ்லோகத்துல 2 சமாதி பத்தி பேசுறாரு. சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது சமாதிகள்ல நிறைய வகை இருக்குங்க.
சவிகல்பம், நிர்விகல்பம் அப்படி இப்படின்னு இருக்கு. நீங்க அதெல்லாம் என்னன்னு அந்த சமாதிய பற்றிய ஒரு ஞானம் உங்ககிட்ட வரணும். அப்பதான் நீங்க எந்த நிலையில போகணும், உண்மையான சமாதின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாகணும் அப்படின்ட்டு நான் நெறைய விஷயங்கள் உங்களுக்கு இதுல சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ வித்யாரண்யர் வந்து இந்த செயல்ல அததான் சொல்றாரு. அதாவது சவிகல்ப லட்சியத்துவே அப்படின்னா, இங்க கருத்து வேறுபாடுகளுடன் கூடிய நிலை தான் சவிகல்பம். சவிகல்பம்னா இங்க இருமைகளால் உண்டாக்கப்பட்ட இந்த உலகத்தின் மூலமா ஏதேனும் ஒரு காரியம் ஆற்றுகின்ற ஒரு சமாதி நிலை இருக்கு. அது சவிகல்ப சமாதி. அது வேறுபாடுகள் நிறைந்தது. சவிகல்ப சமாதியில வந்து இறைவன் வேறு, நான் வேறு அப்படிங்கிற இருமைகளால் உண்டாக்கப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு. ஆனா, நிர்விகல்ப சமாதியில வேறுபாடுகள் இருக்காது. அங்க நிர்விகல்பம். ஒரு விகல்பமும் இல்ல. ஆனாலும் அந்த இடத்திலயும் நமக்கு வந்து எந்த விஷயத்தையும் காணப்பட முடியாத நிலையில அதுவும் சாத்தியமில்லை. அப்ப இங்க வந்து சவிகல்ப சமாதியும் முடியாது, நிர்விகல்ப சமாதியும் முடியாது அப்படிங்கிறது இங்க இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. கருத்து வேறுபாடுடன் கூடிய சவிகல்ப நிலையில் ஏதாவது ஒன்றை நம்ம இலக்காக வைத்து எடுத்துக்கொண்டாலும் அந்த இலக்கு உண்மை பொருள் கிடையாது. நிர்விகல்ப நிலையில எதையாவது ஒரு இலக்காக எடுத்துக்கொண்டு அதை முயற்சி பண்ணாலும் அப்படி ஒரு நிலை காணப்படவே இல்ல. ஏன்னா நிர்விகல்பம்ங்கிறதுல வந்து அங்க இலக்கே நீங்க நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா அங்க ஒன்றுமே இல்ல. விகல்பமே இல்ல. அப்ப நிர்விகல்பம்னா அங்க ஒன்றும் இல்லாத தன்மை, சூன்யம், பூஜ்யம் அப்படிங்கிற நிலையில போயிடுது. அங்கேயும் நீங்க அதை அடைவது சாத்தியம் இல்ல அப்படிங்கிறது இங்க புரிய வைக்கிறாரு. அப்ப இங்க என்ன முன்னாடி சொல்லப்பட்ட ஸ்லோகத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசத்தை இங்க வித்யாரண்யர் விளக்க வர்றாரு அப்படின்னா, இப்ப நம்ம வந்து மாயை, அவித்யை அப்படிங்கிற 2 உபாதிகள நீக்கி பார்த்தா அங்க என்ன இருக்கு? அகண்ட சச்சிதானந்தம் மட்டும் இருக்கு. ஆனா, அந்த அகண்டத்தை ஒரு இலக்கு போல நம்மளால பிடிக்க முடியுமா? அப்படிங்கிறத நாம இங்க கேள்வி கேட்டு பார்க்கணும். இப்ப நம்ம வந்து நம்முடைய இலக்கு என்ன? நம்முடைய கோல் என்ன அப்படின்னா, பிரம்மம் கோல்னு வச்சுக்கங்களேன். அந்த பிரம்மத்து நிலையை அடைவதுதான் நம்முடைய இலக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த அகண்ட சச்சிதானந்தத்தை வந்து நம்ம ஒரு இலக்கு போல பிடிக்க முடியுமா அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப சவிகல்ப சமாதியில வந்து அது எப்படி உண்மை இலக்காக இருக்க முடியாது? அது ஏன் உண்மை இலக்கு இல்லை அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப சவிகல்பம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சவிகல்ப சமாதி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க வந்து முப்புடி வந்துருங்க. முப்புடியில என்னென்ன வரும்னா, அறிபவன், அறியப்படும் பொருள், அறியும் செயல் அப்படிங்கிற 3 நிலைப்பாடு அங்க வரும். அதாவது அறிபவன் ஒருத்தன் இருக்கிறான். அதுதான் அவன் அந்த அறியப்படும் பொருள்களை பற்றி யோசித்து அதை நான் அடையப் போகிறேன்னு ஒரு செயல் செய்றான். அதுக்கு பேர் தான் சவிகல்பம். அப்ப அந்த சவிகல்ப நிலையில அறிபவன், அறியப்படுகின்ற விஷயம், அதற்காக செய்கின்ற ஒரு செயல். அந்த 3ம் இருந்தா, அது என்ன ஆயிடுது? இருமைகள் இருக்கு இல்லையா? அப்ப இந்த வேறுபாடு இருப்பதினாலே, அங்க இலக்கு வந்து ஏதேனும் ஒரு பொருள் இருக்க வேண்டும் என்று நம்ம நிர்ணயம் பண்றோம். ஆனா அந்த பொருள் எப்படி இருக்கும்? ஒரு வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். அப்ப வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம அடைய முடியுமான்னா, அது எப்படி ஆத்மாவா இருக்க முடியும்? அது எப்படி பிரம்மமா இருக்க முடியும்? அது சாத்தியம் இல்லை. அது உண்மை அல்ல. அது ஒரு நாம் எதிர்பார்க்கிற வஸ்துவே கிடையாது. அது அவஸ்து அப்படின்ட்டாரு. அத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க அதுதான் இந்த செயல்ல அழகா புரிய வைக்க விரும்புறார். அவஸ்துதா, ஸ்யாத் அவஸ்துதா. லக்ஷேஷ்ய ஸ்யாத் அவஸ்துதா அப்படின்ட்டு அருமையா புரிய வச்சுட்டார். அப்ப நிர்விகல்ப சமாதி இருக்கு இல்லையா? நிர்விகல்பம்னா எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலையில நம்ம இருக்கிற சமாதி இருக்கு. அதுவும் அந்த ஆத்மாவை அறிவதற்கான இலக்காக எடுத்துக்கொள்ள முடியுமான்னா, அதுவும் முடியாதுன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இப்ப நிர்விகல்பம் அப்படின்னா அங்க வேறுபாடுகளே கிடையாது இல்லையா? அங்க அறிபவன், அறியப்படுகின்ற விஷயம் என்ற 2 பிரிவுகள் அங்கு கிடையாது. அப்ப இந்த மாரி அறிபவன் ஒண்ணு இருக்கிறான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அங்க விகல்பமே இல்ல. ஏதாவது விகல்பம் இருந்தா தானே நான் இதை அறிந்தேன், இதை தெரிந்தேன், இதை புரிந்தேன் என்று சொல்வதற்கு. அங்க அந்த மாரி ஒரு எண்ணங்களே நம்ம இடத்துல எழுந்திருக்காது. அப்ப அங்க அறிபவனும் இல்ல. சரி நீ எதை அறிந்து கொண்டாய்? எதை தெரிந்து கொண்டாய்? அப்படின்னு கேள்வி கேட்டா, இதை அறிந்து கொண்டேன், அதை அறிந்து கொண்டேன் ஏதாவது சொல்ல முடியுமான்னா, அப்படி அறியப்படும் பொருளும் இல்ல. அப்ப இங்க 2மே இல்லாத ஒரு நிர்விகல்ப நிலையில, அப்ப இதுதான் இலக்கு என்று காட்டுவதற்கான ஒரு இடமே இல்ல. நான் இதத்தான் அடையப் போறேன் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறே இல்ல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நிர்விகல்ப நிலையில பிரம்மத்தை அடைய முடியுமான்னா, முடியாது. அத அருமையா சொல்றாரு வித்யாரண்யர். அப்ப இது நெறைய பேருக்கு புரியறது இல்ல. நெறைய பேர் இத என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, சவிகல்ப சமாதியில நான் அப்படியே தவம் இருந்து இறைவன புடிச்சிடுவேன். நான் அப்படியே நிஷ்டையில இருந்து இறைவனோட 2 கலந்துடுவேன் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அது சவிகல்ப சமாதியில ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணி முயற்சி பண்றாங்க. அது முடியாது. நிர்விகல்ப நிலையில எண்ணங்கள் இல்லாம நான் இறைவன அடைஞ்சிட போறேன். எனக்கு மனசுல எந்த விகல்பமும் இருக்காது. நான் அப்படியே
நிஷ்டைக்கு போயிட்டேன், அங்க எனக்கு எந்த எண்ணமும் இல்லைங்க அப்படின்னு சொன்னாலும், அங்க எந்த இலக்கும் இல்லையே, அங்க அந்த எதையும் காட்டுறதுக்கான ஒரு இடமே இல்லையே, அது காணப்படவே இல்லையே, அப்ப எப்படி நீ இறைவன் அடைவ? அதுவும் சாத்தியமே இல்ல. அப்ப இந்த இடத்துல நாம ஒரு முக்கியமான தத்துவ தீர்மானம் என்ன தெரியுமா? இங்க பிரம்மம் இலக்கு அல்ல. அது அடைய வேண்டிய பொருளும் அல்ல. பிரம்மம் நம்ம ஒரு இலக்கா வச்சுக்க கூடாது. அது அடையப்பட வேண்டிய பொருளும் அல்ல. அது அறியப்படுவதும் இல்லை. அது அடையப்படுவதும் இல்லை. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன்னா நம்ம அதானே இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே நான் பிரம்ம நிலையை அடைய போறேங்க. நான் பிரம்மமா மாறப் போறேங்க. அதுக்கு என்னங்க பண்ணணும்? சவிகல்ப சமாதியை எடுத்துக்கலாமா? இல்ல நிர்விகல்ப சமாதி எடுத்துக்கலாமா? அப்படின்னு நம்ம நெறைய பேர் கேள்வி கேட்கிறோம். எண்ணங்கள் இல்லாம நாம இருந்தா நம்ம அந்த பிரம்ம நிலையை அடைஞ்சிட முடியுமா? அப்படின்னா, சரி உங்க இலக்கு என்ன? பிரம்மம் தாங்க என்னுடைய இலக்கு. சரி அப்ப நீ பிரம்மம் தான் உன்னுடைய இலக்குன்னா, அந்த பிரம்மம் நீ அடையக்கூடிய பொருள் என்று நினைக்கிறாயா? ஆமாம், அது நினைக்கிறேன். அது அடையக்கூடிய பொருள் தான் என்று நீங்க நினைக்கிறேன் என்று சொன்னா, உங்களால ஒரு வரையறுக்கப்பட்ட நிலைக்குள்ள பிரம்மம் வந்துடுது இல்லையா? ஏன்னா நீங்க அடையப்படக்கூடியதுன்னு உங்களால சொல்ல முடியும்னா, அப்ப உங்களால வரையறுக்கக்கூடியதாக அது மாறி விடுகிறது பிரம்மம். இது ரொம்ப ஹைலைட்டட் பாயிண்ட்ங்க. நோட் பண்ணிக்கங்க. அதாவது சவிகல்ப சமாதியிலயும் நீங்க பிரம்மத்தை அடைய முடியாது. நிர்விகல்ப சமாதியிலயும் பிரம்மத்தை அடைய முடியாது. அத வித்யாரண்யர் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, இப்போ நான் சவிகல்ப சமாதியில எனக்கு வேறாக இறைவன் இருக்கிறான் என்று முடிவு வைத்துக் கொண்டு நான் அந்த இறைவனை நோக்கி தவம் இருக்கிறேன்னா, அப்ப நீ முடிவு பண்ணிருக்கிற ஒரு முடிவுக்குள்ள இறைவன் வராரு இல்லப்பா. நீ அவரை அடைய முடியும் என்று வேற ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணிட்டு வேற நீ முயற்சி பண்ற இல்லையாப்பா. அப்ப நீ ஒரு இலக்கையும் நிர்ணயிக்க முடிகிறது. அது அடையப்படக்கூடிய பொருள் என்றும் நீ கருதுகின்றாய். அப்படியானால் அது ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து விடுகிறது. அப்படிப்பட்ட இறைவனை இறைவன் என்று சொல்லவே முடியாது. ஆகவே அது ஃபெயிலியர் சமாதி. எது ஃபெயிலியர் சமாதி? சவிகல்ப சமாதி ஒரு ஃபெயிலியர் சமாதி. அத முயற்சி பண்றதுனால நீங்க இறைத்தன்மையை அடைய முடியாது. இது புரியணும். சரிங்க. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா துவைதத்துல எனக்கு வேற இறைவன் இருக்கிறார். நான் தவம் இருந்து அவரை அடைய முடியாது. அப்படி இரண்டாவது ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப நான் எண்ணங்கள் இல்லாம போயிட்டுமா? அப்படின்னு நீங்க கேட்கிறீங்கன்னு வைங்க. அப்ப எண்ணங்கள் இல்லாம போயிட்டா அந்த சமாதிக்கு பேர் என்னங்க? நிர்விகல்ப சமாதி. அப்ப நிர்விகல்ப சமாதியில உங்களுடைய இலக்கு என்னங்கன்னு நான் கேட்டா, நீங்க பிரம்மம்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப நான் கேட்பேன், ஏங்க இலக்கு நீங்க நிர்விகல்பம்னா உங்களுக்கு அங்க எண்ணமே இருக்கக்கூடாது. அப்ப எண்ணமே இல்லாம நீங்க எதை அடைய போறீங்க? அப்ப அடையப்படுகின்ற வஸ்து எது? அது சாத்தியமே இல்லையே! அப்படின்னு நான் கேள்வி கேட்ட உடனே நீங்க அட ஆமாங்க என்கிட்ட அந்த இடத்துல நிர்விகல்பம்னா நாங்க எண்ணெயே இழந்துருவேன். எண்ணமே இருக்காது. அப்ப நான் எதை சொன்ன மாரி அங்க போய் அடையறது? அப்ப அங்க வரையறுக்கப்படவும் முடியாது. அது இதுதான் என்று தீர்மானிக்கவும் முடியாது. அங்கு நானே இழந்து விடுகின்றேன். என்னையே நான் தெரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அங்கு விகல்பம் இல்லை. ஒன்றுமே இல்லை. ஒரு சூன்யம் ஆயிட்டேன், பூஜ்யம் ஆயிட்டேன். அப்படிங்கிற ஒரு நிலையில நீங்க எப்படிங்க அந்த நிர்விகல்ப சமாதியில பிரம்மத்தை அனுபவமாக்க முடியும்? அதுவும் முடியாது. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? முக்கியமான தீர்மானம் என்ன அப்படின்னா, இங்க நாம பிரம்மத்தை ஒரு இலக்காக தீர்மானிக்க முடியாது. ஏனென்றால் அது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாரி ஒரு லிமிட்டேஷன்க்குள்ள வர்றது கிடையாது. ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள்ள அது இல்ல. அப்ப நான் இப்படித்தான் அத அடைய போறேங்கிறத தீர்மானம் பண்ணுவதற்கான அத்தாரிட்டி உங்ககிட்ட கிடையவே கிடையாது. ஏன்னா, அது அடையப்பட வேண்டிய பொருளே இல்ல. அப்ப என்னதான் சொல்ல வர்றீங்க? அது அறியப்படவும் முடியாது, அடையப்படவும் முடியாதுன்னா அப்ப என்னங்கன்னு கேட்டா, வித்யாரண்யர் அழகா சொல்றாரு. தத்துவமசி. நீதான்ப்பா அது. உன்னை தேடிக்கிட்டு இருக்கிற வெளிய போய். நீ வெளிய போய் பிடிச்சிட முடியுமா? நீ இங்க இருக்கிற உன்னை தெரிஞ்சுக்காம நான் எங்கேயோ இருக்கிறேன்ட்டு நீ என்ன பண்ண போற? என்ன காட்டிக் கொடுங்க. தலைகீழா நில்லுங்க உங்கள காட்டிக் குடுக்குறேன்னு சொன்னா, நீங்க தலைகீழா நின்னுட்டு என்ன காட்டிக் குடுங்கன்னு சொன்னா, காட்டிக் குடுக்க முடியுமா? அதே நீங்க தானே தலைகீழா நின்னுட்டு இருக்கீங்க. சரி பிராணாயாம பயிற்சி பண்ணுங்க. உங்களுக்கு பிரம்மம் தெரியும். மாங்கு மாங்கு நீங்க பிராணாயாம பயிற்சி பண்றீங்க. எப்படி தெரியும்? அது நீங்க தாங்க அது. அப்ப இங்க என்ன வித்யாரண்யர் சொல்ல வர்றாருன்னா, நீங்க என்ன பயிற்சி, முயற்சி, வெளி விஷயங்கள் எத தேடிக்கிட்டு என்ன பண்ணாலும் இங்க சவிகல்ப சமாதியிலும் சாத்தியம் இல்ல. நிர்விகல்ப சமாதியிலும் சாத்தியம் இல்ல. நீ எதிர்பார்க்கிற இலக்கு பிரம்மமே இல்ல. நீ அடையக்கூடிய பொருளும் அது அல்ல. அப்ப உண்மையில் இங்கே பிரம்மத்தை அறியப்படவும் முடியாது, அடையப்படவும் முடியாதுன்னா அப்ப எப்படித்தாங்க நடக்கும்? தேடும் பொருள் நீயே. அதுதான் நீ. அதுதான் மகா வாக்கிய உபதேசம். தத்துவமசி. எவ்வளவு பெரிய ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் பாத்தீங்களா?
நம்ம என்ன நினைக்கிறோம்? தத்துவமசிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டுட்டு அலட்சியப்படுத்துறோம். நெறைய பேருக்கு வந்து அந்த தத்துவமசிங்கிற வார்த்தையினுடைய வேல்யூவே தெரியறதில்ல. அந்த தத்துவமசிங்கிற வார்த்தை வந்து ரோட்ல போயிட்டு வர்றவன் நான் சொல்லிட்டு இருக்கிறான். நீங்க தத்துவமசி, நீங்க தத்துவமசின்ட்டு. மகா ரிஷிகள் சொல்றாங்க. தத்துவமசிங்கிற வார்த்தைய சொல்றது வந்து நம்முடைய பண்டைய ரிஷிகள் சொல்றாங்க. தத்துவமசி. அதுவாகத்தான் நீ இருக்கிறாய் அப்படின்ட்டு. அப்ப நாம விசாரணை பண்ணி பார்க்கணும். அது எப்படிப்பா அதுவா தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம விசாரணை பண்ணி பார்த்தா, இவ்வளவு விஷயங்கள் நமக்கு புரிய வருது. அப்ப இங்க சவிகல்ப சமாதியிலும் நீங்க நினைக்கிற மாரி பிரம்மத்த அடைய முடியாது. நிர்விகல்ப சமாதியிலும் நீங்க நினைக்கிற மாரி பிரம்மத்த அடைய முடியாது. ஏனென்றால் அடையப்படும் பொருள் ஒரு இலக்கு கிடையாது. அது பிரம்மம் கிடையாது. அது அறியப்படுவதும் இல்லை. அது அடையப்படுவதும் இல்லை. ஏனென்றால் சாக்ஷாத் தத்துவமசி. அதுவே நீ. அதுதான் நீ. அப்படின்னு ஒரு ஆழமான உண்மைய நம்முடைய மகா ரிஷிகள் புரிய வைக்கிறாங்க. அப்ப அந்த வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு மதிப்பு குடுக்கணும் அப்படிங்கிறத நாம தான் தீர்மானிக்கணுங்க. நாம வந்து தத்துவமசிங்கிற வார்த்தைய இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விட்டுட்டு போயிட்டு இருந்தா, அப்ப அது எப்படிங்க புரிய வரும்? நெறைய பேருக்கு அது புரிய வர்றதில்ல. ஏன்னா அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியலல்ல. அதனுடைய வேல்யூ தெரியறதில்ல. அது ஏதோ 10ஓடு 11 நம்ம கேட்கிற வார்த்தை மாரி நெனச்சுக்கிட்டு இருக்கோம். வாங்க காபி சாப்பிட்டு வரலாமா? வாங்க டீ சாப்பிட்டு வரலாமா? அப்படின்னு சொல்ற மாரி தத்துவமசிங்கிற வார்த்தைய நம்ம பொருள் புரிஞ்சுகிட்டு இருந்தோம்னா, எப்படிங்க அதுக்கு வேல்யூ தெரியும்? அப்ப தத்துவமசி அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஒரு மகா வாக்கியத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு மதிப்பு குடுக்கணும். நீ தேடும் பொருள் எதுவோ அது நீயே. அத யார் சொல்ல முடியும்? அத காட்டிக் கொடுப்பவர் யாராக இருக்க முடியும்? அதுதாங்க குரு, ஈஸ்வரன். அது மட்டும் தான் வந்து தன்னை காட்டிக் கொடுக்க முடியும். வேற யாருமே அத காட்டிக் கொடுக்க முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில அத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க தத்துவ முடிவு என்ன தெரியுமா? அகண்ட சச்சிதானந்தம் எந்த நிலையிலும் இலக்காக நிற்காது. அது எப்போதும் இருப்பாக மட்டுமே இருக்கிறது. இதுதாங்க இந்த தத்துவத்தினுடைய முடிவு. தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தினுடைய முடிவு என்னன்னா, அந்த எல்லையற்ற அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபத்த நீங்க ஒரு இலக்கா நிர்ணயம் பண்ண முடியாது. அப்படி நீங்க நிர்ணயம் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வேற, அது வேறங்கிற இருமைகள் வந்துடும். அப்படி இருமைகள் வந்த இடத்துல இறைவன் எப்படி தெரிவான்? அப்ப நீ இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிற அகண்ட சச்சிதானந்தம் அல்லவா இறைவன்? அகண்டம்னா என்ன? கண்டமாகாததுன்னு அர்த்தம். அகண்டம் என்றால் அங்கு துண்டிக்கப்படாதது. அப்ப துண்டிக்கப்படாத ஒரு விஷயத்த நீங்க தனியா துண்டு பண்ணிக்கிட்டு, நான் ஜீவன், நான் இறைவனை அடையப் போகிறேன். நான் அல்பன், இறைவனை அடையப் போகிறேன்னு சொன்னா, அப்ப துண்டு பண்ணிக்கிட்ட நீங்க எப்படி இறைவனை அடைய முடியும்? அது சாத்தியமே இல்ல. ஏன்னா, அது துண்டாக்கப்படவே முடியாதது பிரம்மம். அது அகண்ட சச்சிதானந்தம். அப்ப அப்படிப்பட்ட அந்த அகண்டத்த, துண்டிக்கப்படாத அந்த பிரம்மத்த ஒரு இலக்காக நீங்க நிர்ணயிக்க முடியுமா? அப்படி நீங்க நிர்ணயிக்க பண்ணா அது நடக்குமா? அப்படி இறைவன் எனக்கு வேறாக இருக்கிறான் என்று நீங்க அதுக்கான சமாதியை தேர்ந்தெடுத்தா அது சாத்தியமாகுமா? அது சவிகல்ப சமாதியில சாத்தியமாகுமா? அல்லது நிர்விகல்ப சமாதியில சாத்தியமாகுமா? எதிலும் சாத்தியமாகாது. ஏனென்றால் அந்த தேடும் பொருள் நீயே. தத்துவமசி. அதுதான் நீ. அப்ப என்ன இங்க புரிஞ்சுக்கணும்? அது மட்டும் தான் இருக்கிறது. அது பிரகாசிக்கின்ற ஊடகம் தான் இந்த உடலும் மனசும். அதுதான் புரிஞ்சுக்கணும். அது புரியாம நான் ஏதோ அத அடைய போறேன். அத அட்டைன் பண்ணிட்டேன். அது எனக்கு வெளி இருக்குது. அத நான் இப்படி பிடிச்சிட்டேன். அல்லது நான் இந்த பயிற்சி பண்ணி அத அடைஞ்சுட்டேன். அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அதெல்லாம் மைண்டினுடைய பிளே. மனசு தான் உங்கள இப்படிலாம் ஏமாத்திக்கிட்டு இருக்குன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்பு அப்படின்னு நம்ம இங்க பார்த்தோம்னா, நாம செய்யக்கூடிய சாதனையின் மிகப்பெரிய தடையே என்ன தெரியுமா? அந்த நிலையை அடைந்து விட வேண்டும் அப்படிங்கிறது தாங்க நமக்கு மிகப்பெரிய தடை. இப்ப நம்ம வந்து ஒரு சாதனை செய்ய போறேன். நான் அந்த நிலையை அடைய போறேன். நான் பிரம்மத்த அடைய போறேன். அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா, அதுதான் உங்களுடைய சாதனைக்கு மிகப்பெரிய தடை. ஏன்னா நீங்க அது அடையக்கூடிய பொருளா ஒரு பவுண்டரிக்குள்ளேயோ, ஒரு லிமிட்டேஷன்க்குள்ளேயோ, ஒரு வரையறுக்கப்பட்ட நிலையிலயோ அத வச்சு பார்க்கிறீங்க. அது நடக்கவே நடக்காது. அப்ப இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இங்க சவிகல்ப சமாதிங்கிற நிலையில நீங்க வந்து இறைவன தனக்கு வேறாக பாவித்து நீங்க தவம் பண்ணாலும், அதுவும் ஒரு வகையில் துவைதம் தான். நிர்விகல்ப சமாதி நிலையில எனக்கு ஒரு அனுபவம் கிடையாது. எனக்கு ஒரு நிலையும் உண்டாகவில்லை அப்படின்னாலும், எந்த இலக்க நீங்க அடைய போறீங்கிற தெளிவே இல்ல. அது எப்படிங்க சாத்தியமாகும்? அப்ப நிர்விகல்ப சமாதியும் உங்களுக்கு தடைதான். சவிகல்ப சமாதியும் உங்களுக்கு தடைதான். ஏன்னா, சாதனை பண்ணுவதற்கான சாத்தியக்கூறு
நீங்க வெளியே இருந்து ஒரு பொருளை அடைய போறேன்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய தடை. அப்ப இந்த நிலை உங்களுக்கு புரியணும். புரிஞ்ச பிறகு தேடும் பொருள் எதுவோ அது நீயே என்ற நிலை புரிஞ்சு கொள்றதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? வெறும் ஞானம் தான் வேணும். அதாவது இந்த நிலையை புரிஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு குரு வேணும். அந்த குரு மூலமா சாஸ்திரம் உங்களுக்கு கிடைக்கணும். அந்த சாஸ்திரத்தின் மூலமா உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கணும். நீதான்ப்பா அது தத்துவமசி அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க கேட்டுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதாங்க. தேடல் முடிவடைகிறது, அடைதல் முடிவடைகிறது. அப்ப என்ன இருக்கு? இருப்பு மட்டுமே இருக்கிறது. அவ்வளவுதான். எதுவோ அதுவே நான். தத்துவமசி. எதை தேடுகின்றேனோ அந்த தேடும் பொருளே நான். அப்ப நீங்களே பிரம்மம். அப்ப நானே பிரம்மம் என்பதை நாம உணராம நம்ம எதையோ பண்ணிக்கிட்டு காலவிரயம் பண்ணிக்கிட்டு கண்டதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்ம இதுக்கான பயிற்சிகள் முயற்சிகள் அந்த தியானம் இந்த தியானம் அந்த பயிற்சின்னு எத்தனை முறைகளை கையாண்டு கொண்டிருந்தாலும் அது எல்லாம் வரையறுக்கப்பட்ட ஒரு எல்லைக்குள்ள இருப்பதினால அது தெய்வீக நிலையை அடைவதற்கான சாத்தியமே கிடையாது அப்படிங்கிறத இங்க அழகா புரிய வச்சுட்டார். அப்ப நாம நிதித்தியாசன நிலையில நம்ம தினசரி நம்ம நடைமுறைக்கு எப்படி இதை கொண்டு வரலாம்? ரொம்ப சிம்பிளா கொண்டு வரலாம். நான் அடைய வேண்டியது ஒன்றும் கிடையாது, விட்டுவிட வேண்டியதும் ஒன்றும் கிடையாது. நான் இருப்பதே உண்மை. அவ்வளவுதாங்க. இது புரிஞ்சிட்டா போதும். இதுதாங்க நீங்க எதிர்பார்க்கிற சவிகல்ப சமாதியா இருக்கட்டும், நிர்விகல்ப சமாதியாக இருக்கட்டும், அதுக்குள்ளேயே அடங்கிடும். ஏன்னா நான் இருப்பது மட்டும் சத்தியம். அப்ப இந்த இடத்துல மகா வாக்கிய விவேகத்தினுடைய நிறைவு என்ன தெரியுமா? இங்கு இலக்கு சாதனை அதை அடைவது அப்படிங்கறதெல்லாம் இருமைகளுக்குள்ள போய் கரைஞ்சு போயிடும். அவ்வளவுதான். ஏன்னா நான் ஏதோ ஒண்ணு செய்யறேன், அதை ஒண்ணு அடைய போறேன், இந்த பிராக்டிஸ் பண்றேன் அப்படி இப்படின்னு எதையாவது ஒண்ணு பண்ணி போய் அது உங்களுக்கு மேலும் பிரவருத்திக்குள்ள சவிகல்ப சமாதிக்குள்ள கொண்டு போய் உங்களை மாட்ட வச்சிடும். இல்லைன்னா நான் மனசே இல்லாம எண்ணங்களற்ற நிலைகிற அப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களையே நீங்க இழந்து போகிற நிலையில உங்களை நிர்விகல்ப நிலைகளையும் உங்களை என்ன பண்ணிடும்? நீங்கள உங்களையும் தெரிஞ்சுக்க முடியாது, பிரம்மத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது, இலக்கு என்னன்னே தெரியாது. ஏன்னா அங்க எண்ணங்களும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அப்ப கடைசியில என்ன சொல்லுவீங்கன்னா அது ஒரு சூன்யங்க, அதை அடையறதுக்கு என்னங்க இருக்குன்னு நீங்க புத்த மதத்துல சொன்ன மாதிரி சொல்லிடுவீங்க. கடைசியில சூன்யம், ஒன்றுமற்றதுன்னு சொல்லிடுவீங்க. அப்ப ஒன்றுமற்றதுன்னு சொன்னா முடிஞ்சுது, பிரம்மத்தினுடைய வேல்யூவே போயிடும். அப்ப ஒன்றுமற்றதுன்னு சொல்றவன் யாருன்னு நம்ம கேட்போம். அதுதான் நான் நீங்க சொன்னீங்கன்னா அப்ப நீ யாருப்பான்னு கேட்போம். அப்ப உங்களால பதில் சொல்ல முடியாதுல்ல. அப்ப நீங்க மகா வாக்கிய உபதேசத்துல தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தினுடைய மதிப்பு புரிஞ்சு நான் யார் என்பதை விசாரணை செய்து பார்த்து விவேகத்தினால அதுதான் நான் என்று புரிந்து கொள்வதில் தான் இங்கு நீங்க தெய்வீக நிலையை அடைவதற்கான சாத்தியமே இருக்கிறது. அது அடையக்கூடியதல்ல, அதுதான் நீ என்று அனுபவிக்கக்கூடியது, அனுபவிக்கப்பட வேண்டியது அப்படிங்கறத இந்த இடத்துல 49வது ஸ்லோகத்துல ரொம்ப ஆழமா அறிவுறுத்துறார். அடுத்தது ஸ்லோகம் 50. விகல்போ நிர்விகல்பஸ்ய சவிகல்பஸ்ய வா பவேத் ஆத்யே வியாஹிதிர் அன்யத்ர அனவஸ்தாத்மாஸ்ரயாத்தகயா. இங்க அழகா சொல்றார். அதாவது இந்த இடம் 50வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, நிர்விகல்ப நிலையோ அல்லது சவிகல்ப நிலையோ சிந்திக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டால் நிர்விகல்ப நிலையில் அது தானே முரண்பாடாகிவிடும். அதுவே நீங்க சவிகல்ப நிலையில் எடுத்துக்கொண்டால் முடிவில்லாத தொடர் அனவஸ்தா அவஸ்தையாக மாறி ஆத்மாஸ்திரயம் போன்ற குறைபாடுகள் உண்டாகிவிடும் அப்படின்ட்டு ரொம்ப அருமையா இங்க விளக்குறார். அதாவது மீண்டும் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த 50வது ஸ்லோகத்துல அந்த நிர்விகல்போ நிர்விகல்பஸ்ய சவிகல்பஸ்ய வா பவேத் அப்படின்ட்டா, இங்க விகல்பம் அப்படிங்கிற அந்த சிந்தனை கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி நீங்க சிந்திக்காத ஒரு நிலையை குறித்து நீங்க சவிகல்ப நிலையில் அதை ஆராய்ந்து பார்த்தாலும் கூட அதில் முரண்பாடுகள் காணப்படும். அப்ப மற்ற நிலையிலே அந்த சவிகல்ப நிலையிலே இருந்து கொண்டு நான் அதை அடைய முயற்சி எடுக்கிறேன் என்றால் அது முடிவில்லாத தொடராக மாறிவிடும். ஏனென்றால் அது என்றுமே நீங்க உங்களுக்கு வேறாக இறைவனை பார்க்கவே முடியாது. அப்படி பார்ப்பதற்கான முயற்சிக்குள்ள நீங்க இறங்கினா அதுக்கு பேரு சவிகல்ப சமாதி. அப்ப சவிகல்ப நிலையில நான் எனக்கு வேறாக இறைவனை அடைந்தே தீருவேன் என்று நீங்க எவ்வளவு பிரயத்தனம் பண்ணாலும் அது ஒரு முடிவில்லாத தொடர்கதை ஆகிவிடும். அப்போ நீங்க பாட்டு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான், டெஸ்டினேஷன் ரீச் ஆக முடியாது, இலக்கை அடையவே முடியாது. அப்ப இலக்குங்கிற ஒரு விஷயத்த நீங்க தீர்மானமே பண்ண முடியாம
நான் இங்க தான் போறேன் அப்படின்னு பயணம் பண்ணுவான். அந்த பாதையே தெரியாம நீங்க பயணம் பண்ணி எப்ப போய் நீங்க அடைய போறீங்க? இதுக்கு தான் உதாரணம் நம்ம எப்படி சொல்லுவோம். இப்ப நீங்க ஒரு ஊருக்கு போகணும்னு பஸ் ஸ்டாண்ட் போறீங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் அப்படியே எல்லா பஸ்ஸையும் பார்க்குறீங்க. அப்படியே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க. நீங்க எந்த ஊருக்கும் முடியாது. ஏன்னா அங்க நெறைய பஸ் இருக்கு. சென்னை போற பஸ் இருக்கு, செங்கல்பட்டு போற பஸ் இருக்கு, உங்களுக்கு சேலம் போற பஸ் இருக்கு, கோயம்புத்தூர் போற பஸ் இருக்கு. ஆனா நீங்க எல்லாம் பார்க்கலாம். ஆனா நீங்க எங்க போகணும்? கோயம்புத்தூர் போகணுமா? சென்னை போகணுமா? செங்கல்பட்டு போகணுமா? இல்ல சேலம் போகணுமா? தெரியலீங்கன்னா, நீங்க உங்களுக்கு டெஸ்டினேஷனே தெரியல. எங்க போகணும்னே தெரியல. நீங்க எப்படிங்க அந்த ஸ்பாட்டுக்கு போக போறீங்க? அப்ப இலக்கே தெரியாம, எந்த ஊருக்கு போறதுன்னே தெரியாம, பஸ்ஸும் ஏற தெரியாம நின்னுகிட்டு இருக்கிறது எப்படி ஒரு பரிதாபகரமான நிலையோ, அப்படிதான் நீங்க பிரம்மத்தை தேடி இங்க நிர்விகல்ப நிலையிலயோ, சவிகல்ப நிலையிலயோ முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா, நீங்க நிச்சயமா அந்த டெஸ்டினேஷன, அந்த இலக்க பிடிக்கவே முடியாது. ஏன்னா இலக்கே தெரியாம எப்படி பிடிப்பீங்க? பிடிக்க முடியாது. அப்ப இங்க வித்யாரண்யருடைய ஒரு தார்மீகமான விஷயம் என்ன அருமையா புரிய வைக்கிறார் அப்படின்னா, பிரம்மம் என்பது இலக்கு கிடையாதுப்பா. அதுக்குன்னு ஒரு டெஸ்டினேஷன் முடிவு பண்ணவே பண்ணாத. இந்த இடத்துக்கு போயிட்டா நான் அத அடைஞ்சிருவேன் அப்படின்ட்டு ஒரு இலக்கு ஏதாவது நீ நிர்ணயம் பண்ணிட்டீன்னா, தப்பு. முதல்ல அது மிகப்பெரிய தப்பு. ஆக பிரம்மம் என்பது இலக்கு கிடையாது அப்படின்னு அருமையா உடைச்சிடுறாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது அது அடையப்பட வேண்டியதும் இல்லை அப்படின்ட்டாரு. ஏதோ அத நீ அடைய போறேன்ட்டு எல்லாம் முயற்சி பண்ணாத. நான் இத இங்கிருந்து கோயம்புத்தூர் போகணுங்க. அதனால நான் பஸ் ஏறி கோயம்புத்தூருக்கு போறேங்க அப்படின்னு சொல்லவும் வேண்டாம். நீ அந்த இடத்துக்கு போக வேண்டியதே கிடையாது. ஏன்னா, நீ கோயம்புத்தூர்லயே நின்னுகிட்டு கோயம்புத்தூர் போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி ஆயிடும்பா. ஏன்னா, பிரம்மத்தை உனக்கு வேறாக பார்ப்பதினால் வருகின்ற பிரச்சனை அப்படிங்கிறது இங்க அருமையா புரிய வைக்கிறார். ஏன்னா, இப்ப நம்ம பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம். எந்த டெஸ்டினேஷன் தெரியல. அப்படியே பார்க்கிறோம். சேலம் போலாமா? செங்கல்பட்டு போலாமா? சென்னை போலாமான்னு பார்த்துட்டு இருக்கோம். உண்மையிலே நமக்கு இலக்கு தெரியல. இது மிகப்பெரிய ஒரு பரிதாபகரமான நிலை. சரி எனக்கு இலக்கே தெரியல, போகவே முடியல. அதுக்கு பேர் என்ன? நிர்விகல்பம். நிர்விகல்பம்னா என்ன? அங்க எண்ணங்களே இருக்காது, மனசே இருக்காது. ஆனா நீங்க யார அடைய போறீங்க? அடையவே முடியாது. எதையுமே அடைய முடியாது. அப்ப அது ஒரு முயற்சி பண்றது வீண் முயற்சி. இது புரியுதுல்ல உங்களுக்கு? அடுத்த ஸ்டெப் என்ன பண்றீங்க? இல்லைங்க எனக்கு முயற்சி புரிஞ்சு போச்சுங்க. நான் சேலம், செங்கல்பட்டு எதுவுமே போல, கோயம்புத்தூர் போலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கங்க. கோயம்புத்தூர் போலான்னு சொல்ற இடம் எங்க இருந்து சொல்றீங்க? கோயம்புத்தூர்ல இருந்துகிட்டே சொல்றீங்க. நான் கோயம்புத்தூர் போக போறேன் அப்படின்ட்டு. அப்ப இது நடக்குமா? இருக்கிறதே கோயம்புத்தூர். ஆனா நான் கோயம்புத்தூர் போறேன்னு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னுட்டு சொன்னா, அதுவும் நடக்காது. அப்ப இங்க இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? நிர்விகல்ப நிலையும் சாத்தியமில்லை. சவிகல்ப நிலையும் சாத்தியமில்லை. ஏனென்றால், அடையப்பட வேண்டியதும் அல்ல, அது ஒரு இலக்கும் அல்ல. அப்படின்னா யாரு? அது நீயே. அந்த நீயாகவே இருந்து கொண்டு நீ வெளியே எதையோ தேடுகிறாய். அது சாத்தியமாகாது. அப்ப நிர்விகல்பத்தில் விகல்பம் ஏன் முடியாது? நிர்விகல்பம் என்றால் எந்த வேறுபாடும் இல்லை. அதை குறித்து சிந்தனை என்றாலே, அது வேறு ஒரு சிந்தனை வந்து விட்டாலே அது எப்படி நிர்விகல்பம் ஆகும்? அது விகல்பமாக மாறிவிடும். அப்ப அதை நிர்விகல்பம் என்று சொல்லவே முடியாது. ஏதேனும் ஒரு சிந்தனை உங்க மனசுல எழுந்துட்டா, அதை பற்றி விகல்பமாக மாறுமே தவிர அது நிர்விகல்பம் என்று சொல்ல முடியாது. ஆகவே நிர்விகல்பம் என்றால் அங்க எண்ணமே இருக்காது, மனசே இருக்காது. அப்ப மனமற்ற நிலையிலே நீ எப்படி இறைவனை அறிவாய்? சாத்தியம் இல்லை. அது நீ அடையக்கூடிய விஷயமாக அது இல்லை. அது ஒரு இலக்கு கிடையாது. அப்ப இதுக்கு பேரு தான் இங்க என்னன்னா, அஞ்ஞானம், அறியாமை. வியாகதி, தன்னைத்தானே மறுக்கின்ற ஒரு முரண்பாடுங்கிறாரு. அதே மாதிரி சவிகல்பத்துல வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க பிரம்மத்தையே சிந்திக்கிறேன் என்று சொன்னாலும் கூட, யார் சிந்திக்கிறான்? எதை சிந்திக்கிறான்னு ஒரு கேள்வி கேட்போம். ஏன்னா நீங்க நானு சவிகல்ப சமாதியில நான் பிரம்ம நிஷ்டையில நான் இறைவனையே சிந்திச்சிட்டு இருக்கேங்க. நான் பிரம்மத்தையே சதா சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, சரி அப்படி சிந்தனை பண்ண நீங்க யாருங்கன்னு கேள்வி கேட்போம். அப்ப நீங்க சிந்திக்கிற விஷயம் எதை பற்றி சிந்திக்கிறீங்கன்னு கேள்வி கேட்போம். அப்ப இந்த மாதிரி நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமான்னா முடியாது. அப்ப இது முடிவில்லாத தொடர். இதுக்கு பேரு அனவஸ்தா அப்படின்னு பேரு. அனவஸ்தா அப்படின்னா அவஸ்தை மாதிரி இது ஒரு தீர்வில்லாத, ஒரு முடிவில்லாத தொடர் கதையா மாறிவிடும். அப்ப இங்க என்ன ஆயிடும்னா, ஆத்மாஸ்திரயம் அப்படின்னு சொல்றாரு. சான்ஸ்கிரிட்ல ஆத்மாஸ்திரயம் அப்படின்னா தன்னையே தாங்குகின்ற தோஷம் உண்டாகி விடுங்கிறார். ஒரு குறைபாடாக மாறிவிடும் அப்படின்னு இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்ப இங்க ஒரு நுண்ணிய தத்துவம் முடிவு என்ன அப்படின்னு இந்த இடத்துல நீங்க இந்த செயல்படி பாத்தீங்கன்னா, பிரம்மம் என்பது சிந்திக்கப்படும் பொருள் அல்ல. அது சிந்தனையை தாங்குகின்ற ஆதாரம்.
அப்ப விகல்பத்தாலும் நிர்விகல்பத்தாலும் பிரம்மத்தை அடைய முடியாது. அது எப்போதும் இருப்பாக மட்டுமே இருக்கிறது. அப்ப இது நமக்கு புரிஞ்சிட்டா, இங்க நம்மை போன்ற சாதகர்களுக்கான உபதேசம் என்ன அப்படின்னா, இங்க சவிகல்ப சமாதியும் பிடிக்கக்கூடாது. அது ஒரு நுண்ணிய அகந்தை. அதே மாதிரி சிந்தனை இல்லாம நான் அப்படியே மனதை வெறுமையாக்கிக்கிறேன், எண்ணங்களே இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அது மனதின் வெறுமை. அந்த நிர்விகல்ப நிலையில உங்களுக்கு தெளிவு தெரியாது, இலக்கு தெரியாது. இலக்கு தெரியாதுன்னா எப்படி? கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி ஆயிடும். இப்ப கோமா நிலையில படுத்துட்டு இருக்கிறவனுக்கு எண்ணங்களே இல்ல, அப்ப அவன் ஞானி ஆயிட்டானா? ஏன்னா இப்ப நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, எண்ணங்களே இல்லைன்னா அவர் மகான் ஞானிங்க, அவரு எந்த சிந்தனையும் பண்றது இல்லைங்க, அப்படியே அமைதியா தியானத்துல இருக்காருங்க, எண்ணங்கள் விட்ட நிர்விகல்ப சமாதிக்குள்ள இருக்காரு, அவர் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னான்னா, சரி அவர் எண்ணமே இல்லாம நிர்விகல்ப சமாதியில் இருக்காருப்பா, ஒரு மகான் ஞானி. அப்ப அதே மாதிரி எண்ணங்களே இல்லாம நிர்விகல்ப நிலையில ஒரு கோமா ஸ்டேஜ்ல ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான், அவனும் மகான் ஞானி தான். ஏன்னா இங்க ரெண்டும் போத் ஆர் சேம். இங்க மைண்ட்லெஸ் ஸ்டேட் தானே உங்களுக்கு பிரம்மம் நீங்க முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களுடைய முடிவு என்ன? தவறான முடிவு என்ன? உங்களுடைய கன்க்ளூஷன் மைண்ட்லெஸ் ஸ்டேட் பிரம்மங்க. எண்ணமே இல்லைன்னா இறைவன் ஆயிடலாங்க. அப்படியா? அப்ப எண்ணமே இல்லாம கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவன் இறைவன் ஆயிட்டான். அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்க முடியாதுங்கிறாரு. இங்க வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சிந்தனை இல்லாத வெறுமை இலக்கை அறியாத நிலை. பஸ் ஸ்டாண்ட்ல போய் எங்க போறதுன்னு தெரியாம திருதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலை. அது எப்படிங்க? ஒரு கோலே தெரியல, ஒரு இலக்கே தெரியல, நான் என்னவாக போறேனே தெரியல, எந்த ஊருக்கு போறேன்னு தெரியல, அங்க ஒண்ணுமே இல்லாம திருதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நிலையை போய் அது எப்படி இறைத்தன்மை என்று சொல்ல முடியும்? அப்படி சாத்தியமே இல்ல. அப்ப சாதனை இப்ப எங்க முழுமையா முடியுது அப்படின்னா, இங்க உண்மையான சாதனை என்ன தெரியுமா? தியானத்தை பிடிக்க கூடாது. தேவையில்லாம அந்த தியானம் பண்றேன், இந்த தியானம் பண்றேன்ட்டு ஏதாவது கண்ட தியான பயிற்சிகள்ல போய் மாட்டிக்கிறாங்கல்ல. 10 நாள் விபாசனா, அபாசனா, அந்த மெடிடேஷன் டெக்னிக்குங்க, இந்த மெடிடேஷன் டெக்னிக்குங்க, இத சொல்லிக் குடுத்தா அப்படியே நான் அந்த இறைநிலையை அடைஞ்சிருவேன், அந்த டெக்னிக்ல சொல்லிக் குடுத்தா நான் அப்படியே பிரம்மனிஷ்டனா பிரகாசிப்பேன் அப்படின்னு ஏதாவது ஒரு டெக்னிக்கை வச்சுக்கிட்டு போய் அதுல சிக்கிறாங்க. அந்த தியானத்தை பிடிக்க கூடாது. நான் இந்த நிலையைத்தான் அடைய வேண்டும் என்று ஒரு நிலையை தேடக்கூடாது. அப்ப என்னதான் உண்மையிலே இருக்கணும்? எதை தேடுகின்றீர்களோ அந்த தேடும் பொருள் நான் தான் என்று தன்னிருப்பில் தான் இருக்க வேண்டும். அவ்வளவுதாங்க. இதுக்கு நீங்க எங்கேயும் போக வேண்டியதே இல்லை இல்லையா? இப்ப நான் இருக்கிறேங்கிறத காட்டி கொடுக்கறதுக்கு, இருங்க நான் இங்கிருந்து நேரா கிளம்பி அமெரிக்கா வந்துட்டு நான் இருக்கிறேங்கிறத சொல்றேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல இங்கிருந்து கிளம்பி நான் வேற ஊர்ல போய் என்ன நான் காட்டி கொடுக்கறேன்னு சொல்ல முடியுமா? இருக்கிற இடத்துலயே நீங்க இருக்கிறீங்க. அந்த ஸ்பாட், அந்த செகண்ட், அதுக்கெல்லாம் நோ டைம் நோ ஸ்பேஸ். அதாவது இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நோ டைம் நோ ஸ்பேஸ்ங்கிறத நீங்க என்னமோ பிரம்மாண்ட பிரபஞ்சத்தோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. அது சாத்தியமே இல்ல. ஏன்னா நீங்க நோ டைம் நோ ஸ்பேஸ் உடனே அப்பா பிரம்மாண்டமா இருக்கு, அது எப்படிங்க சாத்தியமாகும்? டைம் அண்ட் ஸ்பேஸ் பிடிக்கவே முடியாது போல் இருக்கு அப்படின்னு நீங்க கதறீங்க. அப்படி இங்க சொல்ல வரல. அதை பக்கம் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்கம்மா, ஆடியோ டிஸ்டர்ப் பண்ணுது. அப்ப இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க ஏதோ ஒண்ணு அடைய போறேன்னாலும் முடியாது, ஏதோ ஒண்ணு பிடிக்க போறேன்னாலும் முடியாது. உங்களுடைய ரியாலிட்டியை நீங்க இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது சிந்தனைக்கு அப்பால் ஒரு இருக்கின்ற ஒரு விஷயத்த, அதை நீங்க சிந்தனையே இல்லாம பிடிக்கிறேன் அப்படின்ட்டு போய் மனமற்ற நிலையில போனாலும் அது ஒரு சூன்யமா தான் மாறுமே தவிர அங்க அறிவு பிரகாசிக்காது. அப்ப அங்கேயும் நீங்க உங்களை தெரிஞ்சுக்க முடியாது. அதனால உண்மையான நிஷ்டை அப்படின்னா, பிரம்ம நிஷ்டைனா என்னன்னா, நான் இருக்கிறேன் என்கிற தன்னுணர்வை இழக்காமல் இருப்பது தாங்க பிரம்ம நிஷ்டை. அதுக்கு நீங்க நிதித்தியாசன நிலையில என்ன செய்யணும்னா, ரொம்ப அருமையான விஷயம் என்ன தெரியுமா? நான் அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை, விட்டுவிட வேண்டியதும் ஒன்றும் இல்லை, நான் இருப்பதே உண்மை. இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுட்டா போதும். இதுக்குதான் நிதித்தியாசன நிலை. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன இலக்கு, சாதனை, சிந்தனை, அடைதல் அப்படிங்கிற எல்லா பிடிப்புகளும் கரைந்து விடுகின்றன. நீங்க எதுவுமே பிடிக்க வேண்டியதில்லை. நான் இந்த இலக்கை அடைய போறேங்கிற ஒரு விஷயத்தையும் பிடிக்க வேண்டியதில்லை, நான் இந்த சாதனையை செய்ய போறேங்கிற ஒரு சாதனையும் பிடிக்க வேண்டியதில்லை, இந்த மாதிரி ஒரு சிந்தனை செஞ்சா நம்ம அடைய முடியுமான்னு ஒரு சிந்தனையும் செய்ய வேண்டியதில்லை, அடைதல்ங்கிற ஒரு இலக்கும் இல்லை. அப்படி எல்லாத்தையும் விட்டு விடுவதுதான் உங்க உண்மையான நிலை. ஆக நான் அடைய வேண்டியது ஒன்றுமில்லை, விட்டுவிட வேண்டியது ஒன்றுமில்லை, நான் இருப்பது மட்டும் உண்மை என்று நீங்க புரிஞ்சுக்கிட்டா அதுதான் பிரம்ம நிலை, தன்னிருப்பை தான் உணர்கின்ற சுயம் நிலை, சுயம் பிரகாச நிலை அப்படின்னு இங்க புரிய வைக்கிறார் இந்த 50வது ஸ்லோகத்துல. அடுத்தது 51.
இதம் குணக்ரியா ஜாதி திரவ்ய சம்பந்த வஸ்துசு சமந்தேன ஸ்வரூபஸ்ய சர்வமேதத் இதி ஸ்யதாம். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, குணம், செயல், ஜாதி, பொருள், தொடர்பு ஆகிய எல்லா வகை பொருள்களிலும் முழுமையாகவும் எங்கும் இது என்று காட்டப்படும் அனைத்தும் ஆத்மாவின் ஸ்வரூபமே என்று அறியப்பட வேண்டும் என்று அருமையா புரிய வைக்கிறார். அதாவது இங்க ஆத்மா அப்படிங்கிறது ஒரு பவுண்டரிக்குள்ள வச்சு பார்க்க முடியாது. ஆனா நாம என்ன பண்றோம், ஒரு பவுண்டரிக்குள்ள வச்சே பார்க்க ஆசைப்படுறோம். அதாவது இறைவன் அப்படின்னா இந்த கோயில் இருக்காருங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு அஜ்ஞானம். ஏன்னா ஒரு பவுண்டரிக்குள்ள எப்படி கடவுளை கொண்டு வர முடியும், அது அகண்டம் அல்லவா. அதாவது இறைவனை பற்றி நமக்கு புரியாததுனால தான் நம்ம இறைவனை பவுண்டரிக்குள்ளேயே வச்சு பழகிட்டோம். அப்ப அந்த பவுண்டரிங்கிறத எந்த அடிப்படையில இங்க நான் சொல்றேன், கோயில் மட்டுமா அப்படின்னா இல்ல, உங்க வீட்டுல இருக்கிற விக்கிரகம் கூட தான். நீங்க வழிபாடு செய்யக்கூடிய ஒரு கடவுள் விக்கிரகம் ஒரு பவுண்டரி. பவுண்டரினா ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லைன்னா என்ன, இப்ப நீங்க வீட்டுல ஒரு கிருஷ்ணன் விக்கிரகத்தை வச்சு வழிபாடு பண்றீங்க அப்படின்னா அந்த கிருஷ்ண பரமாத்மா தான் இறைவன் அப்படி நீங்க முடிவு பண்ணிட்டீங்க பாத்தீங்களா, அந்த முடிவே தவறான முடிவு. அல்லது நீங்க ஒரு சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிவலிங்கம் தான் கடவுள் அப்படி நீங்க முடிவு பண்ணிட்டு பாத்தீங்களா, அந்த முடிவே தவறு. ஏன்னா அது ஒரு பவுண்டரி. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, சிவபெருமான்னா இந்த லிங்கத்துக்குள்ள இருக்காருங்க, இவர் தாங்க சிவம். கிருஷ்ண பரமாத்மானா பாருங்க இந்த வடிவத்தில் இருக்காருங்க, இவர் தாங்க கிருஷ்ணன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டா அந்த பவுண்டரிக்குள்ள இறைவனை நீங்க அடக்கிட்டதா ஆயிடும். அப்படி அடக்கிட்டதா ஆயிட்டா அது இறைவனுடைய மகிமைக்கு இழுக்கு. ஏன் இறைவனுடைய மகிமைக்கு இழுக்குன்னா, அகண்டமாக இருக்கின்ற ஒரு பொருளை நீங்க கண்டம் பண்ணிட்டீங்க. ஏன்னா கண்டம்னா என்ன, துண்டு துண்டா கண்டமா வெட்டிட்டான்னு சொல்றோம்ல, கண்ட துண்டமா வெட்டிட்டான்பா அப்படிங்கிறோம்ல, கண்ட துண்டமா வெட்டிட்டான். கண்ட துண்டமான துண்டு துண்டா பண்ணிட்டாங்கிற வார்த்தைக்கு தான் கண்டம். அதுக்கு ஆப்போசிட் வர அகண்டம். இது சான்ஸ்கிரிட் வேர்டு. கண்டம்ங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட், துண்டுங்கிறது தமிழ் வார்த்தை. கண்ட துண்டம்னு ரெண்டையும் சேர்ந்து நம்ம பேசுவோம். ஏன்னா அன்னைக்கெல்லாம் நம்ம அப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தோம். மணிப்பிரவாள நட அந்த காலத்துல நம்ம தமிழ் சமஸ்கிருதம் கலந்துதான் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்பதான் தமிழ் மொழி மேல நமக்கு தனி பற்று வந்துருச்சு. அதனால தமிழ்னு தலை தூக்கிட்டு ஆடுறோம். ஆனா உண்மையான தமிழ் சமஸ்கிருதம் கலந்துதான் இருக்கும். அதுதான் உண்மையான தமிழ். அப்ப இங்க என்னன்னா, சமஸ்கிருதமும் தமிழும் கலந்த மணிப்பிரவாள நடைதான் நம்ம உண்மையான நடைமுறை தமிழ். ஆனா அதை நம்ம இப்படி மாத்தி இந்த மாதிரி எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி மக்களை தமிழர்களா மாத்தி நான் தமிழன் கொண்டு இப்படி இருமைகள்ல வாழ வச்சு பழக்கிட்டோம். அப்படிதான் இங்கெல்லாம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் கண்டம். அப்ப இந்த கண்டம்ல நீங்க என்ன பண்ணிட்டீங்க, மொழியை மட்டுமா கண்டம் பண்ணீங்க, கடவுளையே கண்டம் பண்ணிட்டீங்க. அப்ப கடவுளை கண்டம் பண்ணதுனால நீங்க என்ன பண்ணிட்டீங்க, சிவபக்தன்கிறனால சிவலிங்கத்துக்குள்ளதாங்க சிவபெருமான் இருக்காருன்ட்டீங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, விஷ்ணு பக்தன்கிறனால பாருங்க இந்த விஷ்ணு விக்கிரகத்துக்குள்ளதாங்க கடவுள் இருக்காருட்டாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு உருவத்துக்குள்ள கடவுளை கொண்டு போய் ஒடுக்கி வச்சுக்கிட்டு அந்த கடவுளை துண்டு பண்ணிட்டு இதுதான் கடவுள் என்று சொன்னால் அது எப்படி சாத்தியமாகும், அது அகண்டம் அல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க மகான்கள். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஏதோ கடவுளுக்கு முரணானவர்கள் பேசுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. அதாவது துவைதிகள் பண்ற தவறான புரிதல்னால அந்த அகண்டமான சச்சிதானந்த ஸ்வரூபத்துக்கான மதிப்பு குறைஞ்சு போச்சுன்னு சொல்றோம். அது புரிஞ்சுக்கணும் நீங்க. அதாவது ஒரு முழுமைத்தன்மை, அதை பிரிக்கவே முடியாது. அது ஒரு பூரணம். அப்படிப்பட்ட ஒரு பூரண பொருளை துண்டு துண்டா பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு பறிஞ்சு அதை 3ஆம் போறீங்க, இன்னும் கொஞ்சம் பெருசானா 4ஆம் போறீங்க, அப்புறம் 5, 6ன்னு சொல்லிக்கிட்டே இருந்து கடைசியில பௌர்ணமி அப்படிங்கிற மாதிரி கடவுளை துண்டு துண்டா பண்ணி அப்புறம் பெருசா மாத்த முடியுமான்னா அப்படியெல்லாம் மாத்தவே முடியாது. அது முழு நிலவாத்தான் இருக்குது. இன்றைக்கும் அது பௌர்ணமி தான். ஆனா நீங்க சூரியனுடைய வெளிச்சத்துல கொஞ்சோண்டு விழுந்தா அது 3ஆம் பிறை, 4ஆம், அடுத்து நான் கொஞ்சம் அதிகமான 4ஆம் பிறைன்னு நீங்க பிறைய வச்சுக்கிட்டா அந்த நிலவு தேஞ்சு போயிடுமா? அங்க நிலவுல மாற்றம் வந்துருமா? அந்த மாற்றத்துக்கு காரணம் நீங்க தான் காரணம். அங்க நிலவுல எந்த மாற்றம் இல்லை. நிலவு முழுமையா தான் இருக்கும். அந்த நிலவு கொஞ்சம் கூட தேய்மானம் ஆகாது. அது தேய்வதும் இல்லை, வளர்வதும் இல்லை. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இந்த கொஞ்சம் கொஞ்சமா 3ஆம் பிறையில இருந்து வளர்ந்துங்க, 4ஆம் பிறையா மாறிச்சிங்க, அப்புறம் 5ஆம் பிறையா மாறிச்சிங்க. இப்படி பிறை வளர்ந்தே பௌர்ணமி ஆச்சுங்க. அப்ப இது வளர்ப்பிறைங்க. அப்புறம் அது அப்படியே தேஞ்சுக்கிட்டே போகுதுங்க, இது தேய்ப்பிறைங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டதுனால நீங்க நிலவு அங்க வளருது தேயுதுன்னு ஒரு முடிவு எடுத்துட முடியுமான்னா எப்படிங்க எடுக்க முடியும்? லாஜிக்கா யோசனை பண்ணி பாருங்க.
ஒரு நிலவு அது முழு நிலவாகத்தான் எப்பொழுதும் இருக்கிறது. அதன் மீது விழுகின்ற சூரிய வெளிச்சத்தின் குறைபாடுகளினாலே அது தேய்வது போலவும் வளர்வது போலவும் காணப்படுகிறது. அதற்கு காரணம் நம்முடைய அஞ்ஞானம், அறியாமை. நிலவு மாறுவதே இல்லை. அது போல பிரம்மம் குறைவதே கிடையாது. அது பூரணம், அது அகண்டம், அது சச்சிதானந்தம். அப்படிப்பட்ட ஒரு இருப்ப நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பவுண்டரிக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டா அது கடவுளாகி விடுமா? நான் கேட்கலீங்க, வித்யாரண்யர் கேட்கிறார். ஏன்னா நான் கேட்டா கூட நீங்க மேல கோவப்படலாம், இவதான் நாஸ்திகன் போல் இருக்கு, இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இங்க மகா ஞானிகள் பேசுறாங்க. வித்யாரண்யர் இதை எடுத்து சொல்றாரு, வேதத்தினுடைய சாரத்தை எடுத்து இங்க சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இதம் குணக்கிரியா ஜாதித்ரவ சம்பவந்த வஸ்துசு, குணம், செயல், ஜாதி, பொருள், தொடர்பு ஆகிய எல்லா வகை பொருள்களிலும் முழுமையாகவும் எங்கும் இது என்று காட்டப்படும் அனைத்தும் ஆத்மாவின் ஸ்வரூபமே. ஆத்மாவை பிரிக்கவே முடியாது. அதில் எதை நீ பிரித்து பார்ப்பாய்? அதை எப்படி நீ பவுண்டரிக்குள்ள அடக்குவ? அதை எப்படி கொண்டு போய் ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள கொண்டு வந்து சுருக்கி பார்ப்ப? அது சாத்தியமே இல்லை. அப்படி இருக்கிறது என்று சொன்னால் அது இறைவனுக்கு இழுக்கு. அதை இங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப பிரம்மம் நம்முடைய இலக்கு கிடையாது, பிரம்மம் சிந்தனை பொருள் கிடையாது. அப்படியானால் அப்ப இது என்று நாம் காட்டுவது எதை குறிக்கிறது? அது உலகமும் அல்ல, பொருளும் அல்ல. இது என்றால் ஒரு பொருள், ஒரு குணம், ஒரு செயல் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கோம். ஆனால் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது ஆத்மஸ்வரூபத்தின் வெளிப்பாடு. வேறுபாடுகள் எல்லாம் தோற்றத்திலே, பெயரிலே, செயல்பாட்டிலே தான் இருக்கிறதே தவிர ஆத்மாவினிடத்திலே எந்த வேறுபாடுகளும் கிடையாது, எந்த கண்டமும் கிடையாது. அதாவது அது சுருங்கவும் கிடையாது, விரியவும் கிடையாது, அது வருவதும் கிடையாது, அது போவதும் கிடையாது. என்றென்றும் சாஸ்வதமாய், சத்தியமாய், நித்தியமாய், நிதர்சனமாய், குறைவுபடாததாய், பூரணமாய் எது இருக்கிறதோ அதுவே பிரம்மம், அதுவே சத்தியம். பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா அப்படின்னு இந்த மகா வாக்கியத்தை இன்னும் விரிவுபடுத்துகிறார். தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்திலிருந்து இன்னும் ஒரு படி மேல வந்து இருப்பது இருப்பு மட்டுமே, பிரம்மம் சத்தியம். ஆனால் நீங்கள் பார்க்கின்ற இந்த உலகம் என்பது தோற்றத்தில், பெயரில், செயல்பாட்டில் இருக்கிறது. ஆனால் உண்மையில் அவை பிரம்மம் ஆகிவிடாது அப்படின்னு நீங்க சொல்றாரு. அப்ப எதற்காக இவ்வாறு பார்க்க வேண்டும்? இது வேறு நான் வேறு என்றால் அங்கு துவைதம் தொடர்கிறது, அங்கு இருமைகள் இருக்கிறது. ஆனால் அப்படி இருமைகளால் பார்ப்பதை ஒருமைப்படுத்தி பார்த்தால், அந்த பூரணத்தை பிரிக்க முடியாமல் எல்லாவற்றிலும் அதை பார்த்தால் அங்கு ஒருமை கைகூடுகிறது. அப்ப இங்க என்ன நடக்கணும்? பார்வை மாற வேண்டும், புரிதல் மேம்பட வேண்டும். அப்ப எப்படிங்க பார்வை மாறுவது, புரிதல் மேம்படுவது? இப்ப நிலவை எடுத்துக்கணும். முழு நிலவு இருக்கு இல்லையா? முழு நிலவு வந்து தேய்வதும் கிடையாது, வளர்வதும் கிடையாது. அந்த முழு நிலம் அப்படியே தான் இருக்கு. அதுல கொஞ்சம் கூட குறைபாடு இல்லை, கொஞ்சம் கூட வளர்வதும் கிடையாது. ஆனா நாம வந்து அது 3ஆம் பிறை 4ஆம் பிறைன்னு ஏன் சொல்றோம்? அந்த பிறை வடிவம் நமக்கு எப்ப தெரியும்? சூரியனுடைய வெளிச்சம் அதுல படும்போது பூமி மறைக்கும். அப்ப பூமியினுடைய மறைப்புனால நிழல் விழுது, அங்க நிழல் விழுது. அதாவது நிலவை நீங்க முழுமையா பார்க்க முடியாம சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் வந்து பூமி தடுக்குது. அப்ப தடுக்கும் போது அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் வந்து ஒரு ஓரத்துல பட்டு கொஞ்சமா அந்த பூமியில பட்டுதுன்னா அது மூன்றாம் பிறைன்னு சொல்றீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே அந்த பூமி விலகும் போது கொஞ்சம் அதிகமா நிலவு தெரியறதுனால 4ஆம் பிறைங்கிறீங்க. அப்புறம் பூமி இன்னும் கொஞ்சம் தன்னுடைய சுற்றுப்பாதையில கொஞ்சம் விலகும் போது அது 5ஆம் பிறைங்கிறீங்க. அப்ப இந்த மாதிரி நீங்க அந்த நிலவுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிலவு வளர்ந்துகிட்டே வருதுங்க, அதனால இது வளர்ப்பிறைங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் அதுவே கொஞ்சம் டைரக்ஷன் மாறும்போது கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டு போகும்போது இது தேய்பிறைங்கிறீங்க. ஆனா இந்த வளர்ப்பிறை தேய்பிறைங்கிற அந்த நிலவுல நீங்க பிறையை வந்து ஏற்றத்துக்கு இறக்கத்துக்கு உட்படுவதற்கு காரணம் என்னன்னா, இடையில் வருகின்ற பூமியினால சூரிய ஒளி படுவதனால உங்களுக்கு அங்க நிலவு ஏதோ தேய்வது போலவும் நிலவு ஏதோ வளர்வது போலவும் தோன்றுகிறது. ஆனால் இது ஒரு தோற்றம் மாத்திரமே. ஆனால் உண்மையில் நிலவில் வந்து தேய்மானமும் இல்லை, வளர்வதும் இல்லை. நிலவு வந்து தேய்பிறையாகவும் மாறுவதில்லை, வளர்ப்பிறையாகவும் மாறுவதில்லை. நிலவு மட்டுமே இருக்கிறது. அந்த நிலவில் தேய்மானம் கிடையாது. அந்த உண்மை உங்களுக்கு புரிஞ்சா அதுக்கு பேர் என்னங்க? விவேகம், புத்திசாலித்தனம் இல்லையா? அது புரியாம இருக்கிறவனுக்கு தானே இங்க வளர்ப்பிறை தேய்ப்பிறை எல்லாம். புரிஞ்சு போனவனுக்கு நிலா எங்கெங்க வளருது, நிலா எங்கெங்க தேயுது, அதெல்லாம் வந்து சூரியனுடைய ஒளிக்கதிர் படுறதுனால
அது வளர்வது போலவும் தேய்வது போலவும் தெரியுது. அது பூமி இடையில வந்து தடுப்பதனால இப்படி ஒரு நிலவுல இப்படி ஒரு மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிற சயின்ஸ வந்து நமக்கு படிச்சு புரிஞ்சு போன பிறகு, அட இவ்வளவுதானா? இத தெரியாம நான் என்னமோ நிலா வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுகிட்டு இருக்குதுன்னுச்சு. அப்புறம் அப்படியே வளர்ந்துட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற தெளிவு வரும் மாரி, இங்க பிரம்மத்தை இங்க சொல்றாரு. தோற்றத்தில், பெயரில், செயல்பாட்டில் பார்ப்பது உண்மை அல்ல. ஏனென்றால் அப்படி பார்க்கின்ற வரைக்கும் அங்க துவைதம் தொடரும். அப்ப நீங்க இங்க விவேகத்தினால விசாரித்து பார்த்தா என்ன நடக்கும்? உங்களுடைய பார்வை மாறும். ஆனா உண்மை மாறவில்லை. அத புரிஞ்சுக்கணும். உங்களுடைய பார்வை மாறி போச்சு. அப்ப நிலவுங்கிறது எப்பயும் முழுசா தான் இருக்குது. அப்படிங்கிற பார்வை மாறி போச்சு. ஆனா உண்மை ஏதாவது மாறிச்சா? நிலவு எப்பயாவது மாறிச்சா? நிலவு மாறவே இல்ல. அது அப்படியே முழுமையா இருக்கு. இததான் நம்முடைய வேத ரிஷிகள் வந்து அழகா ஒரு மந்திரத்துல சொல்லுவாங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உபனிஷத் மந்திரம். அதாவது அந்த முழுமையிலிருந்து முழுமையை எடுத்தாலும் எஞ்சி இருப்பது முழுமை மட்டுமே. இருப்பது முழுமை மட்டும்தான். அந்த பூரணத்தை பிரிக்கவே முடியாது. அந்த பூரணத்திலிருந்து பூரணத்தை எடுத்தாலும், பூரணத்திலிருந்து பூரணத்தை பிரித்தாலும், அப்பொழுதும் அங்கு பூரணம் மட்டுமே இருக்கும். பூரணத்தை பிரிக்கவே முடியாது. அதுதாங்க பிரம்மம். அப்ப இந்த இடத்துல உண்மை மாறவில்லை. நம்முடைய பார்வை மாறிவிட்டது. அவ்வளவுதான். புரிதல் மாறிவிட்டது. அப்ப இந்த இடத்துல தான் ஞானம். அப்ப இங்க மிக நுண்ணியமான தத்துவ முடிவு என்ன? உலகத்தை மறுப்பதில்லை. உலகத்தை பொருளாக்கும் தவறான பார்வையை மறுக்கிறோம். அப்ப இது என்னும் எல்லாமே சைத்தன்யத்தின் பெயரேங்கிறார். அருமையா புரிய வைக்கிறார். இங்க வந்து இந்த உலகம் என்பதை பிரித்து பார்க்க கூடாது அப்படிங்கிறார். அப்ப இங்க என்ன நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்னா, இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம வேறு வேறாக பொருள் கண்ணோட்டத்துல பார்த்துக்கிட்டு இருந்தா தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம். உலகத்தை பொருளாக்குகின்ற தவறான பார்வை, அதை நாம மறுத்தா போதும். எல்லாம் சைத்தன்யம் தான். அந்த இருப்பு தான் இருக்கு. அந்த இருப்பு இருப்பதினால் எல்லாம் இருக்கிறது. அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டியதில்லை, பிடிக்கவும் வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு அழகான முடிவுக்கு நம்ம வந்துடணும். அப்ப இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்பு என்ன அப்படின்னா, இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உலகம் தோன்றத்தான் செய்யும், உலகம் செயல்படத்தான் செய்யும். ஆனால் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் ஓட வேண்டியது இல்லை. உங்களுடைய அடையாளத்தை மட்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா புரிதல் வந்து விட்ட பிறகு இங்கு இருப்பது இறைவன் மட்டுமே. அதனால நான் ஏன் இந்த இடத்துல இது வேண்டான்னு அதை விட்டு போகணும்? அது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு உன்னை பிடிக்கணும். அங்க விருப்ப வெறுப்புக்கு இடமே இல்லை. ஏன்னா இருப்பது இறைவன் மட்டும்தான். அப்ப அது புரிந்து போயிட்டா நம்முடைய அடையாளம் மட்டும் மாற்றம் அடைந்தா போதும். நம்முடைய தவறான புரிதல் மட்டும் மாறிவிட்டால் போதும். அப்ப இங்க உயர்ந்த சாதனை என்று என்ன பார்க்கணும்? நான் ஆத்மா என்பது மட்டுமல்ல, எல்லாம் ஆத்மாவே என்ற நிலை வர வேண்டும். ஏன்னா இங்க புரிதல் தவறாக போகும்போது நம்ம இந்த மாதிரி தவறுகளை செய்ய வாய்ப்பாயிடும். அப்ப நான் மட்டும்தான் ஆத்மா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இல்லாம, இங்க எல்லாம் ஆத்மா அப்படிங்கிறது எப்படி புரியும்? நான் இருப்பதினால் எல்லாம் இருக்கிறதுங்கிறது புரிய வேண்டும். அப்ப இங்க இதுதான் ஜீவன் முக்தியின் அடையாளம். அதாவது இங்கு எங்கும் வேறுபாடு இல்லை, எங்கும் பயம் இல்லை. ஏனென்றால் இங்கு எங்கும் இரண்டாவதாக ஒன்று இல்லவே இல்லை. இதுதாங்க விஷயம். இரண்டாவதாக ஒன்று இல்லவே இல்லை. அப்ப இந்த இடத்துலயும் நம்ம நிதித்தியாசன நிலையை எப்படி பார்க்கலாம்? இங்கு நம்ம அடைய வேண்டியதற்கு ஒன்றுமில்லை, விட்டுவிட வேண்டியதற்கும் ஒன்றுமில்லை. எங்கும் நான் அல்லாத ஒன்றுமில்லை. நான் இருப்பதே உண்மை. இங்கு நான் மட்டுமே இருக்கிறேன். அப்படிங்கிறது இங்க பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா. அப்ப இந்த மீண்டும் மீண்டும் பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா அப்படிங்கிற மகா வாக்கியத்தினுடைய ஆழமான உட்பொருள் என்னன்னா, நான் இருப்பதினால் இந்த உலகம் தெரிகிறது. ஆகனால் இந்த உலகத்தின் மீது நான் விருப்பு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்குதான் நான் உதாரணம் என்ன சொன்னேன். நீங்க இருக்கிறதுனால கண்ணாடி வழியா உங்க உருவம் தெரியுது. அந்த உருவத்தில் மீது நீங்க விருப்பு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க இருக்கிறதுனால அந்த உபாதியில அந்த உருவம் தெரியுது, கண்ணாடியில உங்க உருவம் தெரியுது. அது மாதிரி இங்க பிரம்மம் இருப்பதினால இந்த மனம்சு இந்த உடம்புங்கிற ஊடகத்தின் வழியா உலகம் தெரியுது. அதை நீங்க விருப்பு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப இங்க மகா வாக்கிய விவேகத்தினுடைய முடிந்த முடிவா நம்ம என்ன பார்க்கலாம்? நான், இது, அது என்ற எல்லா பிரிவுகளும் ஒரே ஆத்மஸ்வரூபத்தின் முழுமையாக கரைகின்றன புரிஞ்சுக்கணும். இங்க தத்துன்னு ஒண்ணு இல்ல, தொம்முன்னு ஒண்ணு இல்ல, தத்துவமசி. நீ அதுவாகத்தான் இருக்கிறாய். அப்ப அது ஒன்று மட்டுமே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அது இது என்று பிரித்து பார்ப்பதை நீக்கி
நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்வை நம்ம பிடித்து விட்டால் நம்ம வந்த வேலை முடிஞ்சதுங்க. இதுதான் சாதனை. இந்த நிலையில நிற்பதுதான் உண்மையான சாதகம். அப்ப இதைத்தான் நம்ம செய்யணும். இதை தவிர வேற என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சாத்தியம் இல்லை என்பதை இந்த 51வது ஸ்லோகத்துல ஆழமா புரிய வைக்கிறார். அடுத்தது ஸ்லோகம் 52. விகல்பத தவாவாப்யாம் அசம் ஸ்பிருஷ்டாத்ம வஸ்துனி விகல்பதிதத் வலக்ஷத் வசம்பந்தாத்யாஸ்து கல்பிதாக. இந்த இடத்துல சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, விகல்பமும் விகல்பமின்மையும் இரண்டாலும் எவ்விதமாகவும் தொடப்படாத ஆத்ம வஸ்துவிலே விகல்பமாக உள்ளது, இலக்காக உள்ளது, தொடர்பு உடையது என்ற எல்லா கருத்துக்களும் உண்மையில் கற்பிக்கப்பட்டவைகளே அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அதாவது இங்க பிரம்மத்தை பத்தி மேலும் சிறப்பா பேசுறாரு. எப்படி பேசுறாருன்னா, பிரம்மம் என்பது ஒரு விகல்பம் விகல்பமின்மை அப்படிங்கிற 2 விஷயத்திலையும் தொடவே முடியாது. ஏன்னா இந்த 2 விஷயத்தினாலும் எவ்விதமாகவும் நீங்கள் தொட முடியாத அந்த ஆத்மாவிடத்திலே அது விகல்பமாக இருக்கிறது என்று சொல்வதும் தப்பு, அது என்னுடைய இலக்கு என்று சொல்வதும் தப்பு, அது இதற்கான தொடர்பு உடையது என்று சொல்வதும் தப்பு. ஆக இது போன்ற எல்லா கருத்துக்களும் கற்பிக்கப்பட்டவைகள் தான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்பொருள். அப்ப நம்ம இது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது இந்த சவிகல்பத்தாலும் ஆத்மா பாதிக்கப்படாது, நிர்விகல்பத்தாலும் வரையறுக்கப்படாது, அப்படிதான் ஆத்மா இருக்கு. அப்ப ஆத்மா என்பது ஒரு சிந்தனை நிலையும் கிடையாது, சிந்தனை இல்லாத நிலையும் கிடையாது. இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஆத்மா அப்படின்னா ஏதோ ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமானா அப்படியும் எடுத்துக்க முடியாது, இல்ல சிந்தனையே இல்லாம அப்படியே மனமற்ற நிலையானா அப்படியும் எடுத்துக்க முடியாது. அப்படியானால் எப்படி பார்க்கணும்? இப்ப பிரம்மம் விகல்பமாக உள்ளது, பிரம்மம் இலக்காக உள்ளது, பிரம்மத்துடன் நான் தொடர்புடையவன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இது மாதிரி எல்லா எண்ணங்களுமே ஆத்மாவை பற்றிய உண்மைகள் அல்ல. அவைகள் அனைத்தும் அறிவின் மேல் கற்பிக்கப்பட்ட அடையாளங்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கெல்லாம் மைண்டு தானே இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி சிந்தனை பண்ணிட்டு இருக்கு. ஒன்னு அடைய போறேங்கிறதும் அது மைண்டு தான் பண்ணுது, அடைய முடியாதுன்னு சொல்றதும் மைண்டு தான் சொல்லுது. அப்ப இங்க விகல்பம் அப்படிங்கிற ஒரு விஷயமே மைண்டு தான் உருவாக்கி வச்சிருக்கு. அதை நீங்க விகல்பமா ஒன்ன பண்ணாலும், நிர்விகல்பமா அதை எடுத்துக்கிட்டாலும், அது எல்லாம் எண்ணங்களால் இதை மாற்றி மாற்றி புரிய வைக்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. ஆனா உண்மையில் ஆத்மா ஒரு அடையக்கூடிய ஒரு இலக்கு அல்ல, அல்லது அது இலக்கு இல்லாத நிலையும் அல்ல, அது தொடர்புடைய பொருளும் அல்ல, அது எந்த கருத்தாலும் தொடப்படாத சுத்த இருப்பு. அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது அவ்வளவு பியூரா இருக்கு. அது ஒரு பியூர் கான்சியஸ்னஸ். அதை நீங்க ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வரவே முடியாது, ஒரு பவுண்டரிக்குள்ள அடக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான மகோன்னத பொருளை போய் நம்முடைய சிற்றறிவுக்குள்ள கொண்டு அதை சுருக்கி சிறுசாக்கி இது இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அறியாமைதான், அவித்யை தான் காரணம். அப்ப அந்த அவித்யை நிலை நம்ம இடத்துல இருக்கின்ற வரைக்கும் நமக்கு இறைத்தன்மை புரியாது, இறைவன் யார் என்று தெரியாது. அப்ப இதுதான் நம்முடைய நிலைக்கு ரொம்ப மோசமான அஞ்ஞான நிலை என்று புரிய வைக்கிறார். அப்ப உண்மையிலேயே அந்த இருப்பு எந்த கருத்தாலும் தொடப்பட முடியாத ஒரு நிலை என்று புரிய வைக்கிறார். அப்ப இங்க விகல்பமும் நிர்விகல்பமும் இலக்கு தொடர்பு ஆகிய அனைத்தும் ஆத்மாவின் இயல்பு அல்ல, அவைகள் அனைத்தும் அறிவில் தோன்றும் கற்பனைகள் மட்டுமே அப்படிங்கறது இங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன நிதித்தியாசன நிலை மாதிரி இங்க எந்த சிந்தனையும் தொட முடியாது, சிந்தனை இல்லாமை என்று வரையறுக்கவும் முடியாது, இலக்கு என்றும் இது தொடர்பு என்றும் கூறுவதெல்லாம் கற்பனை. நான் எந்த நிலையிலும் மாற்றமில்லாத அந்த ஆத்ம வஸ்துவே அப்படிங்கிறது தான் இங்க நிதித்தியாசன நிலை. அப்ப இங்க சொல்ல வருகின்ற மகா வாக்கியத்தினுடைய உச்சகட்ட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க விகல்பம் நிர்விகல்பம் இலக்கு தொடர்பு ஆகிய எந்த பிடிப்புகளும் இல்லாத ஒரு நிலை தான் இறை நிலை அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம இதுக்கான நடைமுறை சாத்தியம் என்னங்க அப்படின்னு கேட்டா, இங்க நடைமுறை பயன்பாடு அப்படிங்கிறது எப்படி நடைமுறையில சொல்லாம செய்யறது எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சிந்தனை வந்துட்டா அது என்னை தொடவில்லை அப்படிங்கிற நிலையில நீங்க தெளிவா இருக்கணும். எந்த சிந்தனையும் உங்களை தொடக்கூடாது. சிந்தனை நின்றால் அதுவும் என்னை வரையறுக்கவில்லை என்ற தெளிவு இருக்கணும். அப்ப இதுதான் பிரம்மம் என்ற பிடிப்பு வந்தால், அப்ப இலக்கு என்கின்ற கருத்து ஒரு கற்பனை என்பது புரிய வேண்டும். அப்ப நான் இதோடு இணைந்திருக்கிறேன் என்ற உணர்வு வந்தால், அந்த தொடர்பு என்ற எண்ணமும் அறிவில் தான் தோன்றுகிறது என்று புரிய வரணும்.
இங்க நான் சொல்ற பாயிண்ட்ஸ் வந்து உங்களுடைய நிதித்தியாசன நிலைக்கான நோட்ஸ். நல்லா உள் வாங்கிக்கணும். உங்களுக்கு பிரம்மத்தை பற்றிய ஒரு சிந்தனை வந்தா அந்த சிந்தனை தொடவே கூடாது. ஏன்னா பிரம்மம் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லையில் கிடையாது. அது ஒரு சிந்தனைக்கு உட்பட்டது கிடையாது. அந்த பிரம்மத்தை ஒரு சிந்தனைக்குள்ள கொண்டு வந்து இதுதான் இறைவன் என்று தீர்மானிக்க கூடாது. அப்ப இதுதான் இறைவன் என்று தீர்மானம் செய்துவிட்டால் அது ஒரு வரையறுக்கப்பட்ட நியதிக்குள் வந்த பொருளாக மாறிவிடுவதால் அது பிரம்மம் ஆகாது. அப்ப நீங்க ஒரு உருவத்துக்குள்ள கொண்டு வந்து இதுதான் கடவுள் என்று சொல்வதனால் அது பிரம்மமாகி விடாது. அது உங்களுடைய மனோபாவம், அவ்வளவுதான். அப்ப நீங்க உருவாக்கி கொண்ட கடவுள் எல்லாம் கடவுளா என்றால் அது கடவுள் கிடையாது. அப்ப இந்த புரிதல் உங்களுக்கு வரணும். அப்ப இங்க சிந்தனை வந்தால் இது என்னை தொடவில்லை. சரி, சிந்தனையே இல்லாம நின்னு போச்சுங்க, நான் நிர்விகல்ப நிலைக்கு போயிட்டேன். அப்ப நிர்விகல்ப நிலைக்கு போயிட்டீங்கன்னா நீ எந்த எல்லைக்குள்ள வரையறுக்க பாக்குற? நீ எதுக்குன்னு தெரியாம ஒரு தெளிவில்லாம இருக்கிற இல்லையா நிர்விகல்ப நிலையில? அப்ப தெளிவற்ற நிலையில் நீ என்ன அடைய போகிறாய்? அங்கும் ஒன்றும் அடைய முடியாது. அப்ப இதுதான் பிரம்மம் என்று ஒரு நிலை நீங்க நிர்ணயம் பண்ணிட்டீங்கன்னா அங்க ஒரு இலக்கு தீர்மானிக்கப்படுகிறது. அந்த இலக்கும் இறைவன் கிடையாது. ஏனென்றால் இலக்கை நோக்கி அடைய போகிறேன் என்றால் அப்போ அது ஒரு வரையறைக்குள் வந்து விடுகிறதாக மாறிவிடும். அப்ப வரையறைக்குள் வந்த பொருள் இறைவனாக முடியாது. அப்ப நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து மவுண்ட் கைலாஸ் தான் வந்து சிவபெருமான் முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மவுண்ட் கைலாஸ் தாங்க சிவபெருமான், அங்க போயிட்டு வந்துட்டா சிவமணியே பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துருதுங்க அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பி மவுண்ட் கைலாஸ் போறாங்க, கைலாஸ் யாத்ரா. அப்ப கைலாஸ் யாத்ரா போயிட்டு நீங்க ஒரு பவுண்டரிக்குள்ள இறைவனை முடிவு பண்ணிட்டீங்க. இந்த அகண்டமா இருக்கிற அண்ட சராசரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு பேரறிவை, பேருணர்வை நீங்க ஒரு பனிமலையோட கம்பேர் பண்றீங்க. பனிமலையோட கம்பேர் பண்ணி இவர்தான் சிவம் அப்படின்னு ஒரு பவுண்டரிக்குள்ள கொண்டு வந்து கடவுளை வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன். அப்ப நீங்க அகண்டமான ஒரு இறைவனை கண்டம் பண்ணிட்டீங்க. அப்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறான புரிதல். அப்ப நீங்க ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணிட்டீங்க. நான் மவுண்ட் கைலாஸ் போயிட்டா நான் இறைவனை பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணிட்டீங்க. இது மிகப்பெரிய தவறுங்கிறாரு. ஏன்னா அப்படி ஒரு லிமிட்டேஷனுக்குள்ள இறைவன் கிடையாது. அப்படி லிமிட்டேஷனுக்குள்ள கொண்டு வந்து இதுதான் இறைவன் என்று தீர்மானம் செய்வது உங்களுடைய மைண்டினுடைய பிளே. அப்ப இது வந்து கற்பனை, மனதின் கற்பனை, கருத்தின் கற்பனை. அப்ப நான் இதோடு இணைந்திருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு வந்துவிட்டால் அது தொடர்பு என்ற எண்ணமும் அந்த அறிவில் தான் தோன்றியது. நான் இதோடு இணைந்திருக்கிறேன் என்று சொல்வது யாரு? அதுவும் மைண்டே தான் சொல்லும். அப்ப இங்க என்னன்னா, இங்க எதோடு நீங்க இணைய முடியாது, எதோடிலிருந்தும் நீங்க பிரியவும் முடியாது. ஏனென்றால் இருப்பது இருப்பு மட்டுமே, அதுவே நீ. தத்துவமசி. மீண்டும் அதே மகா வாக்கியம், தத்துவமசி. பிரிக்கவே முடியாது, இறைவனை பிரிக்கவே முடியாது. இறைவனை ஒரு எல்லைக்குள் வரையறுக்கவே முடியாது. அப்ப இறைவனை பற்றிய சிந்தனை வந்தால் அது இருமை. அப்ப இறைவனை பற்றிய சிந்தனை நின்றால் அது வெறுமை. அப்ப இங்க இருமை, வெறுமை அப்படின்னு எந்த நிலைக்குள்ள போனாலும் நீங்க இறைவனை பிடிக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் தேடும் பொருள் எதுவோ அது நீயே, தத்துவமசி. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மகா வாக்கியம், எவ்வளவு ஒரு வேல்யூபிள் வாக்கியம். அது எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க உங்களை நீங்க உணர முடியும். அதுதான் இறைத்தன்மை. அதை புரிஞ்சுக்க முடியாம கதை கேட்கற மாதிரி கேட்கறதுனாலயோ அல்லது நம்ம ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாம், டீ சாப்பிட்டு வரலாங்கிற மாதிரி இந்த டயலாக்க கேட்கற மாதிரி இந்த தத்துவமசி டயலாக்க கேட்டீங்கன்னா அதுக்கு வேல்யூ தெரியலன்னு பொருள். அவ்வளவுதான் எடுத்துக்க முடியும். அப்ப அதனுடைய மதிப்பு அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இது யாருடைய குறைபாடு? பிரம்மத்தின் குறைபாடா இல்ல அந்த வார்த்தையினுடைய குறைபாடா? தத்துவமசின்னு சொல்ல அந்த வார்த்தைக்கு வேல்யூ இல்லாம போறதும், அதை சொன்ன ரிஷிக்கு வேல்யூ இல்லாம போறதும் யாருடைய குறைபாடு? ரிஷியினுடைய குறைபாடா அந்த வார்த்தையினுடைய குறைபாடா? அதை புரிந்து கொண்ட நம்முடைய குறைபாடு. அப்ப குறையெல்லாம் நம்மிடத்துல வைத்துக்கொண்டு நிறைபொருளான இறைவனை வந்து ஒரு தர கட்டுப்பாட்டுக்குள்ளேயோ ஒரு மதிப்பீடு செய்வதற்குள்ளேயோ கொண்டு வருவது அஞ்ஞானம், அவித்யா. அந்த அவித்தை நிலையில் இருக்கின்ற வரைக்கும் நீங்க ஜீவத்துவத்தில் தான் இருக்குங்க, ஜீவனா தான் இருக்க முடியும். ஒரு நாளும் நீங்க பரமனாக முடியாது. ஏனென்றால் புரியவில்லை, அதனால் பரமனாக முடியாது. அப்ப என்னதான் நம்ம செய்யலாம்? எதையும் நீக்க வேண்டியதில்லை, எதையும் பிடிக்க வேண்டியதில்லை. இருப்பது இருப்பு மட்டுமே, அதுவே நான் அப்படின்னு உங்களுடைய சுயத்துல நின்னா போதும். ஐ ஆம்னஸ், நான் மட்டுமே இருக்கிறேங்கிற தன்னுணர்வை இழக்காம நீங்க எப்பொழுதும் டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. அப்ப நீங்க இருப்பதனால் நீங்க இருப்பது போல தெரிவதெல்லாம் உங்களுடைய பிரதிபிம்பம். அப்ப உங்க பிரதிபிம்பத்தை நீங்க ஏன் விருப்பு காட்ட வேண்டும்? கடந்து போங்க, அது வரத்தான் செய்யும். கண்ணாடின்னு இருந்தா அதுல உருவம் தெரியத்தான் செய்யும்.
அந்த உருவம் எனக்கு தெரியவே கூடாது அப்படின்னா கண்ணாடி உடைக்கணும். அப்ப கண்ணாடியை உடைக்கணும்னா அதுக்கு டேமேஜ் பண்ற மாதிரி ஆகணும்னா நீங்க இந்த பாடி மைண்டை உடைக்கணும். அப்ப இந்த பாடி மைண்டை உடைக்கணும்னா நீங்க எப்படி உடைக்க போறீங்க? நான் இந்த பாடி வேண்டாம், தூக்கு கயிறு எடுத்து தொங்கிடுறேன், அல்லது சூசைடு மருந்து சாப்பிட்டு செத்து போறேன்னு சொன்னா நீங்க பிரச்சனைக்கு சால்வ் பண்ணிட முடியுமா? முடியாது. அப்ப எப்படி இதை விடணும்? ஞானத்தினால, அறிவினால தான் விட முடியும். இந்த பாடியும் மைண்டும் உங்களுடைய அறிவினால விடணும். அஜ்ஞானத்தினால இந்த உடம்பை நான் விட்டுறேன்ட்டு சொல்லி சூசைட் பண்ணிக்கிறது யாருடைய தப்பு? புரிதல் இல்லாதவனுடைய தப்பு. அல்லது அஜ்ஞானத்தினால நான் இந்த உலகத்தை வெறுத்துட்டேங்க, நான் சாமியார போறேன்னு சொல்றது யாருடைய தப்பு? புரிதல் இல்லாதவனுடைய தப்பு. அப்படி புரிதல் இல்லாமல் பல தவறான விஷயங்களை நாம் கையாண்டு கொண்டு இதுதான் இப்படிதான் வாழ்க்கை, இப்படிதான் இறைவன் என்று நாம ஒரு திட்டமிடல் வரையறுத்து கொண்டு வாழுகின்ற தவறான வாழ்க்கை முறை இறைநிலையாகி விடாது, இறைவனை காட்டி தராது. ஆகவே நாம் இங்கே நிதித்தியாச நிறையில என்ன செய்யணும்? இந்த இந்த ஸ்லோகத்தினுடைய நிதித்தியாச மைய சொல் என்ன? ஆத்மா என்பது எந்த நிலையாலும் வரையறுக்கப்படாதது. அப்ப அப்படிப்பட்ட வரையறுக்கப்பட முடியாத, வரையறைக்கு உட்படாத, எல்லைக்கு கட்டுப்படாத அகண்ட ஸ்வரூபமாக இருக்கின்ற அகண்டாகாரத்தை போய் கண்டமாக்குவது மிகப்பெரிய அஜ்ஞானம், அறியாமை அப்படிங்கறத மீண்டும் ஆழமா இந்த ஸ்லோகத்துல வலியுறுத்துறார். அப்ப இங்க 52வது ஸ்லோகம் இப்படிதான் நமக்கு புரிய வைக்குதுங்க. ஆக நீங்க இறைவனை பிரிச்சு பார்க்க கூடாது. ஏனென்றால் தேடும் பொருள் எதுவோ அது நீ என்று உன்னை நீ உணர வேண்டும். அதற்கு என்ன வழியோ அதை தான் செய்ய வேண்டும். அதுதான் இங்க மகான்கள் நமக்கு காட்டி கொடுக்குறாங்க. அதை நடைமுறைப்படுத்தி அனுபவமா மாத்திக்குங்க. இன்றைக்கு நேரம் கருதி 52வது ஸ்லோகத்தோட இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை வகுப்பு இருக்காது, சனிக்கிழமை வகுப்பு உண்டு. நன்றி. ஓம் தத் சத்.